ஸோ இன்றைய டே வந்து என்னன்னு தெரியுமா எல்லாருக்கும்? பெண்டிகாஸ்டல் டே. எதுக்கு இந்த நேம் வந்துச்சு பெண்டிகாஸ்டல் டே? அதுக்கா தெரியுமா? 50வது நாள் பிரைஸ் கார்டு. எந்த நாள்ல இருந்து இயேசு கிறிஸ்து உயிரோடு உயிர்த்தெழுந்த நாள்ல இருந்து அந்த 50வது நாள் தான் இன்னைக்கு இது. ஸோ இதை குறித்து பார்க்கும்பொழுது உயிர்த்தெழுந்த நாள் வந்து 50th டே தான் இந்த பெந்தகோஸ்ட் டேன்னு சொல்லிட்டு அந்த நாட்களிலே அங்கே மேல் வீட்டில் அவரோட சீஷர்கள் எல்லாரும் ஆராதிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் அங்கே வந்தார். சர்ச்சுடைய டே, சர்ச் ஃபார்மேஷன். அது வரைக்கும் ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக ஒவ்வொரு இடத்துல ஆராதனை செய்து கொண்டிருந்தார்கள். சேர்ந்து ஆராதிக்கும் பொழுது அந்த இடத்துல இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் அவர்கள் அனைவரும் பெற்றார்கள். ஓகே, பார்த்தீங்களா? அதான் விஷயம் தான். ஸோ தேவன் எங்கே இருக்கிறார்? என்ன சொல்லி கொடுத்துருக்கேன். கர்த்தர் இப்போ எங்கே இருக்காரு? கரெக்டாக சொல்ல பார்க்கலாம். நமக்குள்ள இருக்காரு. வேற எங்க இருக்காரு? பிசிக்கலா எங்க வாசம் பண்ணிட்டு இருக்காரு? சியோன் பர்வதம். ஓகே, ஸோ அது வந்து சியோன் பர்வதத்தை வந்து குறித்து காரியம் வெளிப்பாடு வந்து பைபிள்ல ஃபர்ஸ்டே யாரு? தாவீதுக்கு நல்லா வெளிப்பாடு இருக்கு. அதுதான் வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அந்த சியோன் தினத்தை குறித்து தான் வந்து இந்த பெண்டிகாஸ்டல் டே. ஸோ அந்த நாட்கள் நம்முடைய அந்த டே குறித்து தான் நம்ம வந்து இன்னைக்கு பார்க்குறோம். ஸோ அது குறித்து எசேக்கியேல் தீர்க்கதரிசி வந்து அவர் வந்து ஆல்ரெடி வந்து இது குறித்த விஷன்ல பார்க்குறாரு. அதை குறித்து நாம் பார்க்கலாம். வாசிங்க. எசேக்கியேல் 1:4. இதோ வடக்கே இருந்து பூசல் காற்றும் பெரிய மேகமும் அத்தோடே கலந்த அக்கினியும் வர கண்டேன். அதை சுற்றிலும் பிரகாசமும் அதன் நடுவில் அக்கினி குளிர்ந்தது விளங்கிய சொகுசாவின் நிறமும் உண்டாயிருந்தது. Okay, so Ezekiel saw the three prophetic sign here. You can see this point of the Pentecost is a wind, cloud and the fire. What is that? Wind, cloud and fire. So நாம் இதை குறித்து தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம். And the three signs of Pentecost. So ஒவ்வொரு பெந்தகோஸ்ட் நாளில் நாம் இருக்கிறோம் என்றால் இந்த மூன்றுடைய சைன்ஸ் வந்து நம்முடைய காரியங்களில் இது வாழ்க்கையிலேயே நாம் இருக்க வேண்டும். ஸோ அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருக்கிறார் என்பதற்கான அர்த்தம் வந்து இந்த த்ரீ திங்ஸ் தான். ஸோ முதலாவது அந்த காரியம் வந்து பார்க்கும்போது அந்த விண்ட்ன்றது இட்ஸ் கால்ட் த அனாயிண்டிங் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். தட் இஸ் த ஒன் மெயின் திங். அண்ட் த கிளவுட் இஸ் கால்ட் மேகம். அது வந்து ஸ்பிரிச்சுவல் ரெயின் அண்ட் ரிவைவல். அண்ட் நெருப்பு என்று பார்க்கும்போது தட் இஸ் கால்ட் ஹோலி ஸ்பிரிட். நம்ம பரிசுத்த ஆவியானவரே நமக்குள்ள வர்றது தான் வந்து ஹோலி ஸ்பிரிட். ஸோ திஸ் த்ரீ சைன்ஸ் வி came from the Pentecost. ஸோ அந்த சீயோன் பர்வதம் என்பதை குறித்து பார்க்கும் பொழுது தேவன் தங்கும் ஸ்தலம், த காட் லிவிங் எவர்லாஸ்டிங் காட். எப்பவுமே அதாவது வந்து தேவன் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமி விரிச்சிட்டார். இன் த பிகினிங் காட் கிரியேட்டட் த ஹெவன் அண்ட் த எர்த். அப்போதும் எங்கே இருந்தார்? அவரு சீயோன் பர்வதத்தில் இருந்தார். ஏன்னா சில பேர் கேட்பாங்க, நிறைய பேர் வந்து அறிவாளி உலகத்தில் இருக்கும்போது சில பேர் ரொம்ப அறிவாளி கேட்பாங்க, ஏன்னாங்க அப்போ உலகத்தை ஆண்டு படிச்சு அவர் எங்கே நின்றுட்டு இருந்தார்? அந்த மாதிரி சில பேர் கேட்பாங்க, அப்போ அவர் எங்கே நின்றுட்டு இருந்தாரு? அவரே எங்கள் உலகத்தானே எல்லாரும் இருந்தோம் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ தட் இஸ் த ஒன். ஹி இஸ் எவர்லாஸ்டிங். அவருடைய வீடு, அந்த வீடு எப்படி இருக்கும்ன்றது குறித்து நம்ம வருங்காலத்தில் படிக்கலாம். அந்த வீட்டுக்கு நம்ம எப்போ போக போகிறோம் அதெல்லாம்ன்றது ரொம்ப இன்ட்ரெஸ்டான சப்ஜெக்ட். ஸோ அதில் ஒன்று தான் வந்து சயன், அதாவது சீயோன் பர்வதம், அதாவது காட் டுவெல்லிங் பிளேஸ். இது குறித்து சங்கீதக்காரன் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறார். 132 13 14 வாசிங்க. கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு அது நமக்கு வாசஸ்தலமாகும்படி விரும்பினார். இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம். அதை நான் விளம்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. தேவன் நமக்கு நாம் போக போறது இந்த சீயோன் பர்வதம் தான். அதுதான் வந்து இட்ஸ் a very God என்றென்றைக்கும் தங்கும் அந்த இடம். So Zion is the where God choose to place his name and manifest his presence. And the place of blessing from Zion commands and blessing is there, and the Holy Spirit and joy, everything will be there. So everlasting day. அதான் நம்ம இந்த இயேசு கிறிஸ்துவின் வருகை வரப்போதில் வந்து ஆண்டவர் வந்து கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்றாரு. நான் ஆண்டவர் வந்து சொல்றாரு, இந்த உயிர் தெழுந்த பின்பு நான் போகிறேன், உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஏற்படுத்தி விட்டு பின் வருவேன் சொல்லும் போது போகும்போது சொல்லிட்டு போன இடம் தான் அந்த சீயோன் பர்வதம். அங்கேதான் நமக்கென்று ஒரு இடம் ஆயத்தப்படுது. புது எருசலேமை தேவன் ஆயத்தப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. சோ பரிசுத்த நான் உங்களுக்கு போய் உங்களுக்கு ஒரு தேற்றவாளனை அனுப்புவேன். தட் இஸ் த கால் ஹோலி ஸ்பிரிட். இந்த பரிசுத்த ஹோலி ஸ்பிரிட் உங்களுக்கு கூட இருப்பாங்கன்னு தேவன் நமக்கு அனுப்புறாரு. சோ அடுத்த விஷயம், இந்த ஒரு ஹோலி ஸ்பிரிட்டை வந்து பெற்றுக்கொண்டது கடவுளை பத்தி ஒரு விஷயம். நாளைக்கு பிறக்க போறவர் இயேசு கிறிஸ்து, தாவீது முன்னாடி பழைய ஏற்பாடு காலத்துல வளர்ந்தவர், அவருக்கு அது தெரிஞ்சிருக்கு. அது எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல? தட் இஸ் த குட் திங். He knows
what's that? Because David is the one, a man after the God's heart. நீங்க நினைக்கலாம் தாவீது பத்தி நம்ம மெசேஜ் கொடுத்தாங்க லாஸ்ட் டைம் கூட. தாவீதுக்கு அந்த ஒரு அறிவு இருக்குது. சீயோன் பர்வத்தில் அவர் இருக்கிறார். He is the prophet. இன்னைக்கு எல்லாருமே வந்து தாவீதை குறித்து பல காரியம் பேசலாம். அவர் ரொம்ப தேவனுக்கு கீழ்ப்படிந்தவர், தேவனுடைய இதயம் எல்லாமே பல விஷயங்கள். அவர் வந்து ஆடு மேய்ப்பாரு, அவர் ராஜா, கிங்கு, மியூசிக் நல்லா வாசிப்பாரு, ஏகப்பட்ட ப்ரொஃபஷன்ஸ் அவருக்கு இருந்தாலும் apart from he is a prophet. Hallelujah. So நம்ம நீங்க prophet ஆகலாம். நம்ம என்னது ஒரு தீர்க்கதரிசியா ஆறது பெரிய விஷயம் கிடையாது. அதுக்கு என்ன பண்ணணும் ஃபாலோ பண்றது குறித்து தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஹalleluya. இந்த பெந்தெகோஸ்தே நாளிலே தேவன் நம்மை ஒவ்வொருவரும் தீர்க்கதரிசிகளாய் மாத்த போகிறார். ஹalleluya. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்மால கண்டிப்பாக அது முடியும். அதுதான் அவர் வந்து எவ்வளவு அழகா அந்த தேவன் விரும்பியது. 2 சாமுவேல் பாருங்க, படிங்க 5:7. ஆனாலும் தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தான், அது தாவீதின் நகரமாயிற்று. Amen. So that's the one David conquered Jerusalem, established Zion as a king city, brought the ark of covenant there with worship, dancing and sacrifice. God's presence was the true treasure. Hallelujah. ஒரு முறை அவர் தாவீது அங்க நடனம் ஆடிக்கொண்டு ஆண்டவரை துதித்து பாடும்போது அவன் மனைவி என்ன பண்றா? அதை குறித்து ஏளனமாக அற்பமாக எண்ணுகிறார். என்ன பைத்தியக்காரனா ஒரு ராஜாவா அதுக்கிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். அப்ப பாருங்க, அதனாலே அவருடைய சாபம். அவளுக்கு அவருடைய கர்ப்பத்தை தேவன் அடைத்து வைத்தார். காரணம் வந்து ஆண்டவருக்கு அவர் எவ்வளவு இஸ் தி ஹார்ட் ஆஃப் காட். தாவீது தேவனுடைய இருதயம் போது அது எவ்வளவு இந்த பேருக்கு கிஃப்ட் யாருக்குமே கிடைக்காது. அது வந்து அவருக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா தட் இஸ் த ஒன்லி திங். லாட்ஸ் ஆஃப் திங்ஸ் இஸ் தேர், நாட் ஓன்லி a single thing. அதாவது ஒரு சில நேரங்கள்லாம் பார்க்கும்போது தாவீதை குறித்து நாம் டீப்பாக பைபிள் ஸ்டடிலாம் படிக்கும்போது பார்க்கும்போது அதை குறித்து நோண்டி பார்க்கும்போது அவர் செய்த காரியம் வந்து தவறுகள். அவர் செய்த ஒரே தவறு அந்த ஊரியாவின் மனைவியிடத்தை எடுத்துக்கொண்டது மட்டும்தான். அதையே தேவன் வந்து மறைச்சிட்டார் சொல்லிட்டு ஊரியாவின் சந்தேகத்தை தவிர வேற ஒரு குறையும் காணலன்னு. ஆனா இங்கே மற்றவங்கலாம் பேசுறவங்க என்ன பண்ணுவாங்க, பைபிளில் பேசுறவங்கலாம் அதை நோண்டி அவர் என்ன அப்படி பண்ணிட்டாரு, அவங்களுடைய மனைவி எப்படி எடுக்கலாம், அந்த அவரே அப்படி சொல்லல, கடவுளே சொல்லல, அவர் சென்ட் பண்ண பைபிள் எங்கும் அதுதான் பண்ணது. காட் இஸ் ஹைடிங் தி திங். இந்த அவரே வந்து ஏன்னா மன்னிப்பு பாவ மன்னிப்பு பெற்றுக்கொண்டார், தேவனை வணித்து விட்டுறார். அது வழியா இன்னும் அந்த பேர் அந்த அம்மா பேரை யூஸ் பண்ணல. இவங்க பச்சைவாங்க பேசிட்டு இருப்பாங்க, பேசுவாங்க பயங்கரமா தாக்கி பேசுவார்கள். ஆனாலும் பாருங்க எவ்வளவு ஒரு கடவுள் வந்து அவருடைய இதையே அவர் தவறு செய்தாலும் அந்த தவறுடைய மன்னிப்பு தான் முக்கியம். அந்த வந்து அதுக்கான அந்த ஒரு இது, ஐயோ நான் தவறு செய்து விட்டேனே என்று அவர் பண்ணது தான் அவர் கடவுளிடத்துல ரொம்ப க்ளோஸான விஷயம்ன்றது ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு விஷயம் அவ்வளோ க்ளோஸான ஒரு விஷயம் கடவுளோட விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சித்லாகின்ற ஒரு இடத்துல வந்து அவர் சண்டைக்கு போகும்போது பாதி போர் சேர்க்கல விட்டு போயிட்டார். பின் நாங்களாம் வரமாட்டோம், வந்து நாங்கள் வந்து அங்கே அடி வாங்கலாம் வரல, உயிரை மாய்ப்பதுக்கு இங்கே விருப்பம் இல்லைன்னு விட்டுட்டு போகும்போது இவர்கள் போயிட்டு குறுக்கிய நம்பரோட போயிட்டு அவங்க ஜெயிச்சு விட்டு திருப்பி வரும்போது இவங்களை பார்க்கும்போது அவங்க தான் பங்கு கொடுக்குறாங்க. நம்மளாம் என்ன பண்ணியிருப்போம், இவங்க சண்டைக்கே வரல, இவங்களுக்கு நம்ம கூட்டிட்டு போகணும். நீங்களே யோசிச்சு பாருங்க, நம்ம குடும்பத்தை நம்மளாம் இருப்போம். எங்கேயாவது உங்கள் பிள்ளைங்களை எங்கேயாவது கூட்டிட்டு போறீங்க, நீ வா ஒழுங்கா அம்மா சப்பா சொல்ற பேச்சை கீழ்ப்படி என் கூட இந்த ப்ரோக்ராமுக்கு வா, ஃபங்க்ஷனுக்கு வா, நான் வரமாட்டேன், நான் வேற இடத்துக்கு போறேன்னு சொல்லுவாங்க. அங்கே போனால் நல்ல சாப்பாடுலாம் கிடைக்கும், வாங்கன்னு கூட்டிட்டு போக மாதிரி பண்ணுவாங்க. பிள்ளைங்க பேச்சு கேட்காம விளையாடுறதுமே வேற எங்கேயா போயிடுவாங்க. அப்புறம் நீங்கள் போய் நல்லா சாப்பிட்டு அவங்க தூவெல்லாம் கொண்டு வரும்போது பிள்ளைங்க வீட்டில் அம்மி அந்த கொடுக்குன்னு கேட்டால் நமக்கு என்ன தோணும், கொடுக்குமா, நிச்சயமாக கொடுக்க மாட்டோம், நான் கூப்பிட்டு வரல எட்டு வந்தது நீ கேட்குறியான்ட்டு கண்டிப்பாக சண்டை வரும். ஸோ ஆனால் அதுக்கு பாருங்க அவர் தாவீது அதெல்லாம் பண்ணலை. கொடுங்கப்பா அவங்களுக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொடுத்து அதை மன்னித்து அந்த இதே வேற ராஜாவாக இருந்தாலும் தான் பண்ணியிருப்பாங்க. புடிதாவனுங்க எல்லாரையும் இந்த சேவகர் எல்லாரையும் அடிமைப்படுத்துங்க, போயிட்டு காவலில் நிற்க வச்சிடலாம். இவங்கெல்லாம் ஃபுல்லாக என்னது இன்னும் ஸ்லேவாக இப்போ நான் கண்டிப்பாக ஸ்லேவாக தான் எப்போ அடிப்பேன், நீ வரல கூப்பிட்டு நல்ல விஷயத்துக்கு கூப்பிட்டு போது வரல, இப்போ மட்டும் எதுக்கு என்ஜாய் பண்ண மட்டும் வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அந்த பண்ணுவோம். ஆனால் அவருக்கு அந்த ஒரு இருதயம், அது இந்த இருதயம் தான் தேவனுக்கு பிடிச்சது. ஹல்லேலூயா. தட் இஸ் த ஹார்ட் ஆஃப் த டேவிட். ஹார்ட் ஆஃப் டேவிட் இஸ் நெவர் எக்ஸ்பெக்ட் எனிதிங். யூ வாண்ட் டு கிவ் சம்திங். அவங்க நமக்கு எதுவே பண்ணாலுமே நமக்கு ஒரு உதவி செய்யலனாலும் அவங்க திருப்பி ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சாரு பார்த்தீங்களா, தட் இஸ் த குட் திங். அண்ட் இப்போ நம்ம வசனத்தை நேராக கொடுத்துட்டு போகலாம், மெசேஜுக்கு போகலாம், டைம் ஆயிடுச்சு. ஸோ இதை பார்க்கும்போது the wind is the power of the Holy Spirit. அப்போஸ்தலர் 2:2 கொடுத்து பாருங்க, படிப்போம். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. ஸோ அந்த இடத்தை ஃபுல்லாக நிரப்பிட்டு, அப்படி என்னதான் நிரப்பிட்டு இருக்குன்னு பார்க்கும்போது இந்த பவர், the Holy Spirit empowers the beliefs to the human beings.
cannot. So நம் மனுஷர்களால் செய்ய முடியாது, தேவனாலே எல்லாம் ஆகும். அதுதான் தேவ ஆவியானவர் அவரோட இருந்த காரியம். Because sometimes the God's strength is made perfect in our weakness, because we are nothing. So if God is fulfilling and we'll get the strength from the God and the boldness. நமக்கு இந்த ஒரு boldnessம் கிடைக்கிறது இதுதான். மூணு விஷயம் கிடைக்குது இந்த ஹோலி ஸ்பிரிட் நம்ம பெறுறதுனால, அந்த பவர் and the strength and the boldness. This is the three things. So இதை குறித்து பார்க்கும்போது, உதாரணத்துக்கு பேதுரு பார்க்கும்போது ஒரு பயப்படுகிறார். 3 முறை தேவனை குறித்து மறுதலிக்கிறாள். என்னாச்சு? ஐயோ அவனுக்கு அவருக்கு தெரியல, அவர் மறுதலிக்கிற ஆளு. கடைசியில் அவர் 3000 பேருக்கு ஒரு பிரீச்சராக மாட்டினது இந்த ஹோலி ஸ்பிரிட். After getting the Holy Spirit, 3000 people saved in one day. That is the good thing. Very very good thing, because after the Pentecost. So நம்மளுக்கு அதுக்காக தான் இந்த பெண்டிகாஸ்ட் டே இன்னைக்கு வந்தனால நம்ம நம்மையும் நாம் ரீஃபர்பிஷ் பண்ணிக்க போகிறோம். ரீஃபர்பிஷ் நம்முடைய புதிதாக நம்ம மாற்றிக்க போகிறோம். மாற்றி இத்தனை நாள் நம்ம கிடைக்கலையா, வேற ஆவியில் இருந்தோமா, அட்லீஸ்ட் இந்த பெந்தகோஸ்தேனால அன்னைக்கு மேல் வீட்டு கோயில் எப்படி வந்துச்சோ அதே போல நம்மளும் அந்த ஒரு காரியத்தை இன்றைக்கு அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டால் நாம் அதுக்கு நலமாகும். அடுத்த காரியம் கிளவுடு குறித்து பார்ப்போம். அதாவது மேகம் போன்ற காரியங்கள். மேகம் என்றால் வாசிங்க யாக்கோபு 5:7. இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வரும் அளவும் நீடிய பொறுமையாயிருங்கள். இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாறியும் பின்மாறியும் வருமளவும் நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறான். ஸோ நாம் நீடிய பொறுமையோடு நாம் காத்துக்கொள்ளும் போது, இந்த பரிசுத்த ஆவியை நாம் பெற்றுக்கொள்ளும் போது இந்த காரியத்தை செய்யலாம். அதுதான் அப்போஸ்தல உபதேசங்களை நாம் இந்த வசனங்கள்லாம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்து ஐக்கியத்திலே நாம் ஃபெல்லோஷிப்பில் இருக்கிறோம் போது, இப்போ கடந்த வாரத்திலே கூட அந்த ஃபெல்லோஷிப் மிக அருமையாக இருந்துச்சு. அந்த ஃபுட் ஃபெல்லோஷிப் இருந்தோம். அந்த ஃபுட்டு மட்டும் கிடையாது, ப்ரேயர்லையும் ஃபெல்லோஷிப். எல்லாத்தையும் ஃபெல்லோஷிப் மீன்ஸ் இட்ஸ் ஜாயின்லி டுகெதர். எங்கே 2-3 பேர் நாமத்தினாலே கூடி இருக்கிறீர்களோ அங்கே நடுவே இருக்கு என்று தேவன் சொல்கிறார். தட் இஸ் த ஃபெல்லோஷிப் அண்ட் பிரேக்கிங் த பிரெட். பிரேக்கிங் த பிரெட் அன்றைக்கி நம்ம பண்ணுவோம் ஆக்சுவலாக அந்த திங். அண்ட் த ப்ரேயர், தட் இஸ் த வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ திஸ் த 4 things it tells about the மேகம் போன்ற அபிஷேகம். முதலாவது காரியம் குறித்து நம்ம பார்த்தோம். அடுத்த காரியம் மேகம். அடுத்த 3வது காரியம் ஃபயர். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இந்த நெருப்புக்கு ஈடாக இருக்குது. அதை குறித்து பார்ப்போம். அப்போஸ்தலர் 2:3-4. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். Hallelujah. எத்தனை பேருக்கு இந்த ஃபயர் வேணும்னு நினைக்கிறீங்க? Who are going to want to get this fire today? Really is God's, because before that, before slide போங்க, அதுக்கு முன்னாடிவே நம்ம பார்த்து கிளவுட குறித்து பார்த்தோம். இது நம்ம உபதேசங்களை மெசேஜ் கேட்குறோம், அப்புறம் ஃபெல்லோஷிப் ஜாயின் பண்ணி கூட இருக்கிறோம், சாப்பிட்றோம். ஒன்றா பிரிவர்ஸோட நீங்கள் சாப்பிட்றீங்க, ப்ரேயர் பண்ணுறீங்க, தென் யூ வில் கெட் த மேகம் போன்ற அபிஷேகம் உங்களுக்கு கிடைக்குது. இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பார்த்ததும் பார்த்தீங்கன்னா பயத்திலிருந்து முன்னாடி ஃபர்ஸ்ட் ஒன் விண்டை போன்ற நமக்கு என்னது எல்லாமே நமக்கு ஒரு பவர் தேவன் கொடுக்குறாரு, நமக்கு ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுக்குறாரு, போல்ட்னஸ் கொடுக்குறாரு. ஸோ 3 things இந்த ஹோலி ஸ்பிரிட். அந்த அபிஷேகம் இறங்கும் போது 3 காற்று குடிக்கிற ஒன்று இந்த விண்டை குறித்து பார்க்குறோம். அதாவது காற்று, பெருங்காற்று. இது தமிழிலே பெருங்காற்று என்று போட்டிருக்குது. பெருங்காற்று என்பது இன்னைக்கு அபிஷேகத்தோடு நம்ம பவராக இருக்கிறோம், ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறோம். When we are weakness, God will give us the strength. And the third one is the boldness God is given. This is the one we normally will get it if we do prayer. And சில பேருக்கு இது கடவுளுடைய இந்த ஒரு காற்று இல்லாமே, பெருங்காற்று இல்லாமே ஆள் போல்டான ஆளாக இருப்பாங்க. சில பேர் ரொம்ப ஸ்ட்ரென்த்தான ஆளாகவும் இருப்பாங்க, அதாவது பவராகவும் இருப்பாங்க. ஆனால் அடுத்த காரியம் பார்க்கும்போது அந்த மேகம் போன்ற அபிஷேகம் என்பது பய ஆவி இருக்கும். அந்த பய ஆவியை தேவன் பரிசுத்த ஆவியை உள்ளே வரும்போது நாம் பிரசங்கம் எல்லாம் செய்யலாம். நம்ம வைத்து தேவன் ஒரு பெரிய காரியம் செய்வார். இது 2வது காரியம். 3வது காரியம் இந்த ஃபயர், நெருப்பு, இந்த அபிஷேகம். இன்னைக்கு எல்லாம் அன்னிபாசம் வர மாட்டேது, நான் கூட பேச முடியல. அந்த அபிஷேகத்தினுடைய அந்த 3வது பார்த்தாக இந்த நெருப்பை எடுக்க முடியல. நாவுகள் பேசணும்னு நினைக்கும் போது ஏன் பேசல? பிரியமான தேவஜனமே, இந்த வார்த்தையிலிருந்து தான் அந்த அபிஷேகம் வருது. That is the one we are learning from. Tongues like as fire. அதுக்கு வாயை மூடணும். என்ன பண்ணணும்? வாயை மூட வேண்டும். மூட வேண்டும் என்றால் எல்லாம் முடியாது இருக்கு, அப்படி இல்லை. பேசுறது, இந்த வாயால் என்னென்னலாம் பேசுறீங்க, எதிர்த்து பேசுறீங்க, கீழ்ப்படியாமன்னு சொன்னா முடியாது. அந்த இடத்துல வாயை மூடணும். எப்போ மூடணும் வாயை? ஏதாவது ஒன்று சொல்கிறாங்க, பெற்றோர்கள் சொல்கிறாங்கன்னா பிள்ளைங்க வாயை மூட வேண்டும்.
குடும்பத்தின் தலைவர் கணவன் ஒன்று சொல்கிறாரா, மனைவி அவர்கள் அந்த நேரத்தில் எதை எதிர்த்து பேசாமல் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். சபையிலே நாம் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். ஊழியக்காரர்கள் சொல்வதை கேட்க வேண்டும். யாரோ எங்கேயோ 2 பேர் பேசி கொண்டிருக்கும் போது அங்கே உன்னுடைய வாயை கொண்டு போய் நுழைக்க கூடாது. அங்க குலைச்சு நீ நானும் ஒன்று பேசுறேன்னு சொல்லிட்டு பேசக்கூடாது. துருன்னு எழுந்துருது. இப்படி வாயை நாம் மூடி வைத்துக் கொண்டால் பரிசுத்த ஆவி உள்ளே வரும்போது see the with the Holy Spirit the mouth worship speaks in tongues and glorifies the God. Hallelujah. So இன்றைக்கு நம்ம இதுவரைக்கும் யார் அபிஷேகம் பெற முடியவில்லை என்றால் இதை நம்முடைய வாய் நாவுகளை நாம் அடக்கும் பொழுது அந்த நாவின் தேவன் வார்த்தையை போடுகிறார். அபிஷேகத்தின் அந்த டங்ஸ் எல்லாம் பேச தேவன் நமக்கு கொடுக்கிறார். Hallelujah. So these are the good things we learned from the 3 subjects. Hallelujah. So அடுத்து peace and joy in the Zion. So அந்த இடத்துல நம்ம இப்படி இருக்கிறவங்க தான் அங்க போவாங்க. அந்த அபிஷேகத்தை பரிசுத்தாவை பெறவில்லை என்றால் அவர்கள் பரலோக ராஜ்யம் பிரவேசிக்க முடியாது. பட் அதுக்கு வந்து there is a peace and joy. So this is a very very important. அதாவது பரலோக ராஜ்யம் வந்துருச்சா சொல்லுங்க பார்க்கலாம். The kingdom of God is came or not? No. What is kingdom of God? Kingdom of God என்ன? What is kingdom of God? பரலோக ராஜ்யம் என்றது என்னது? ஆமா, இது நம்ம பரலோக ராஜ்யம். அவங்க போனப்பா மேல போனா எல்லாமே இருக்கும், நமக்கு சீன் பருவம் இருக்கும், நம்ம எல்லாமே மேல போயிடலாம் அப்படின்றத எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அந்த பரலோகம் ஆல்ரெடி வந்துருச்சா இல்ல இனிமேல் தான் வரப்போதா? இங்கே வந்து அதுதான் எடுத்து வாசிங்க. வசந்த படிங்க, ரோமர் படிங்க, ரோமர் 14:17 படிங்க. இன்னைக்கு பரலோக ராஜ்யம் நிறைய பேர் சொல்றாங்க, இனிமே தான் போக போறேன்றாங்க, வந்துகிட்டு இருக்குன்னாங்க. தேவனுடைய ராஜ்யம்ன்றது என்னது? சாப்பிடுறது, குடிக்கிறது, இதெல்லாம் வந்து தேவ ராஜ்யம். சும்மா வந்தோம், கெட் டுகெதர் பண்ணோம், டின்னர் சாப்பிட்டோம், முடிஞ்சோடனே காஃபி குடிச்சோம், டீ குடிச்சோம். சில சபையில் ஒன்று எதனா சாப்பாடு போடுவாங்க, சில சர்ச்சில் எல்லா வாரமும் சாப்பாடு போடுவாங்க. சாப்பிட்டோம், போனோம், வந்தோம். நான் இப்படிதான் எங்கள் வீட்டில் நான் எனக்கு ட்ரீட் தரேன், நாளைக்கு நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வாங்க, சாப்பிட்டுட்டு வர்றதில்லை. ஓகேங்களா? தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமா இருக்கிறது. ஹalleluya. பரிசுத்த ஆவியானவர், the God is the creating the thing. அதனால உருவாகக்கூடிய காரியம் உண்டாகும் சந்தோஷமும் சமாதானம். பரிசுத்த ஆவியானவர் சந்தோஷம். இன்னைக்கு வேணும்னா நீங்க காசு இருந்துச்சு $100 சந்தோஷமா இருக்கலாம். போயிட்டு நல்லா எங்கேயா போயிட்டு வெளில போயிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு அப்படின்னு சொல்லாதாரன் என்னது படத்துக்கு போவாங்க, அது கேமரா பேல கொண்டு போயிட்டு ஐஸ்கிரீம் ஜெலாட்டோ போய் சாப்பிடலாம். வேற எங்கேயாவது காசு அப்படி செலவு பண்ணி ஜாலியாக சந்தோஷமாக இருக்கலாம். $1000 இருந்துச்சுன்னா அப்படி மியாமிக்கு டிக்கெட்டை போட்டு அங்கே போய் ஜாலியாக செலவு பண்ணிட்டு சுற்றி பார்த்துட்டு வரலாம். இது வந்து இந்த சந்தோஷம் வேலிடிட்டி ஒரு நாள் தான். காசு காலியாக வரைக்கும் தான். கரெக்டாக காசு காலியாக வரைக்கும் தான் அந்த வேலிடிட்டி இருக்கும். அதுக்கப்புறம் அது முடிஞ்சு போயிடும். இன்ஸ்டன்ட் சமாதானம். இன்னும் ரொம்ப சில பிள்ளை ஆட்கள் என்ன பண்ணுவாங்க, ஒரு சிலர்லாம் போயிட்டு சொன்னாங்க, ஒருத்தர் ஏதோ ஊருக்கு போயிட்டு வந்தேன், என்ன பிரதர் இப்படி இருக்கு இந்த ஊர், நம்ம சோதம் குமாரம் மாதிரி இருக்கு பிரதர் இந்த ஊர், ரோட்லயே குடிக்கிறாங்க, ரோட்லயே இது பண்றாங்க, தெருக்கு பால் இருக்கு பிரதர் அப்படின்னா. அங்க போனா அங்க சமாதானத்து காசு போயிட்டு வருவாங்க. அங்கேயும் செலவு காசு கொடுத்துட்டு எல்லாத்தையும் குடிச்சிட்டு அந்த இன்ஸ்டன்ட் அன்னைக்கு மட்டும் என்ன சொல்றது எல்லாம் சந்தோஷமா இருந்துட்டு மறுநாள் காலில் இருப்பாங்க. ஸோ இது எல்லாமே ஒரு சந்தோஷம். எனக்கு பிற மதத்தில் என்ன பண்ணுவாங்க, தீபாவளி டைம்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா போனஸ் அதுன்னு காசெல்லாம் வாங்குவாங்க. எல்லாம் வாங்கிட்டு பண்ணுவாங்க, பட்டாசுலாம் வெட்டிச்சு சங்கு சக்கரம் அது இது எல்லாம் விடுவாங்க. விட்டு நல்லா சாப்பிட்டு மறுநாள் அந்த பிள்ளைங்கலாம் பார்த்தீங்கன்னா போகி மூஞ்சி மாதிரி இருக்கும். காசெல்லாம் செலவாயிட்டு ஒன்றும் இருக்காம அந்த தீஞ்சு அந்த சங்கு சக்கரம் இதெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் இன்ஸ்டன்ட் சந்தோஷம் ஒரு நாள். ஆனால் பிரியமான தேவன் சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியால் உண்டாகும் சந்தோஷம் சமாதானம். ஸோ அந்த சந்தோஷம் வந்து ஹாப்பியா இருக்கும். பையில காசு இல்லைனாலும் என்ன ஆகும், சந்தோஷம் இருந்துகிட்டே இருக்கும். புரியுதுங்களா? நல்ல ஒரு உணவு இல்லைனாலும் வீட்டுல கஞ்சி கூழ் இருந்தாலும் சந்தோஷமா இருக்கும். ஹல்லேலூயா. சண்டை சமாதானம். எவ்வளவு திட்டினாலும் என்ன சொல்லுவாங்க, உன்னை தானே திட்டிட்டு இருக்க, நமக்கு கொஞ்சம் கூட சொர்ணையே இல்லைன்னா நமக்கு அது சொர்ணம் வராது. ஹல்லேலூயா. இன்னைக்கு இது இல்லாத சில பேர் சொர்ணம் வந்து என்ன நீ எப்படி சொல்லிட்ட, நீ என்ன இப்படி பண்ணிட்ட அப்படின்னு அது வந்துருது நமக்கு. புரியுதுங்களா? அது அந்த சமாதானத்தை தேவன் கொடுப்பாரு. கேட்பாங்க ஓனரு இல்லை ஒரு உங்க ஆஃபீஸ்ல வேலை செய்வீங்க, உங்க எஜமானு கேட்பாரு, உங்களுக்கு அறிவியல் உங்கள்கிட்ட தான் திட்டிட்டு இருக்கேன், அவரே திட்டு வாய் வலிச்சு போயிருப்பாரு. டீச்சர் அடிக்கிறாங்களா பஸ் பிள்ளைங்களை பார்த்து உங்களாம் திட்டவே முடியாது சொல்லிட்டு அவங்களே போயிடுவாங்க. அந்த மாதிரி எதை அது அந்த சொரணை வேற, அது டிஃப்ரெண்ட்டு. பட் நம்முடைய வாழ்க்கையிலே பிரியமானவர்களே, குடும்பத்திலே சண்டைகளோ, நண்பர்களோட பிரச்சனையோ, ஃப்ரெண்ட்ஷிப்போட ஒரு விஷயமோ ஏதோ காரியமோ,
We need to get that peace. That is the peace God is given. That is the only thing we are. If we get the Holy Spirit, it's created by the Holy Ghost. That is very important. பரிசுத்த ஆவியானால் உண்டாகும் சந்தோஷம், சமாதானம். நம்ம நினைக்கலாம், நீங்க பெரிய பெரிய ஆள்லாம் பணக்காரர், பா முன்னப்பா அவ்வளோ சந்தோஷமா இருக்கும், ஜாலியாக இருக்கும், இந்த காரில் போகிறோம், அவ்வளோ பெரிய வீடு, அவருக்கு எவ்வளோ பணம் வச்சிருக்காரு, எவ்வளோ பேர் அவங்ககிட்ட வேலை செய்கிறாங்க, இவ்வளோ பணம் இருக்கு. People having a very big millionaire, how many cars he has, how many dress he has, we can think that they'll be happy. This happiness and this peace, they got it from this world. Their God is the prince of the world. இந்த உலகத்தின் அதிபதி கொடுத்த ஆசீர்வாதத்தில் நீ இருக்கியா, இல்ல தேவன் கொடுக்குறாரான்றது நாம் பார்க்க வேண்டிய பிரியமானவர்களே. That is the only thing we get from the Holy Ghost that is different. That cannot match with any other thing. வேற இந்த சந்தோஷம், அந்த சமாதானம் அது உள்ளுக்குள்ளே இருக்கும். அது எதை குறித்து கவலைப்படாது. அதில் 3 things நம்ம பார்க்கலாம். அந்த மேகம் போன்ற அந்த அபிஷேகம், இந்த நெருப்பு, இது நமக்குள்ள இருந்துச்சுன்னா நடுக்கடலிலே படகு சென்று கொண்டிருக்கும். காற்றும் புயலும் வந்தாலும் நாம் அதை குறித்து கவலைப்பட மாட்டோம். மற்றவங்க பயப்படுவாங்க, ஹரிக்கேன் வரும்போது எல்லாம் பயப்படுவாங்க, ஆனால் இவங்க பயப்படவே மாட்டாங்க. பரவாயில்ல, இன்னைக்கு அப்படி இறந்து போனால் தேவன் நம்மளை சீயோன் பர்வதத்துக்கு எடுத்துக்கொண்டு போவார். அந்த ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கணும். பயப்படுறவங்க பயந்து கொண்டே இருப்பாரு. ஐயோ என்ன ஆக போகுது தெரியல இன்னைக்கு, ஐயோ இதெல்லாம் பிரெட் எல்லாம் வாங்கி வைங்க, ஃபாஸ்டஸ்ட்லாம் போய் எல்லாத்தையும் அடிக்கிறவங்க. இன்னைக்கு கேமரில் பார்த்தீங்கன்னா அதுக்கு முந்தின நாள் ஒரு வாரம் ஃபுல்லாக காலி ஆயிரும். அவனும் நல்லா வித்துருவான், எல்லாத்தையும் எல்லாம் ஸ்டாக்கி வித்துட்டு ஃபுல்லாக வீட்டில் அடிக்க வச்சு பார்த்தா ஒன்றுமே வராது. So, பிரியமான தேவ ஜனமே, that's the one Pentecostal day. This we learned this introduction today. இந்த ஒரு அபிஷேகம் நமக்கு கிடைச்சிச்சு அப்படின்னாக்கா, we will be like the 3 things we will get it today. What are the 3 things? Tulakash. Wind. Fire. தமிழ்ல சொல்லுங்க. பெருங்காற்று, மேகம் போன்ற அபிஷேகம். அக்கினாவ் எத்தனை பேருக்கு வருதுன்னு பார்க்க போறோம். ஓகேவா? எங்கெங்கெல்லாம் சண்டை கட்டும்போது வாய் எவ்வளவு சவுண்டோ. சில பேர்லாம் ரொம்ப சைலண்டா இருப்பாங்க, ஆனா சண்டை வந்துச்சு அப்படின்னா அவங்க ஒரு சவுண்ட் எஃபெக்ட் வந்து அவ்வளவு சவுண்டா பக்கத்து வீட்டுக்காரன்னு கேட்பாங்க, என்ன ஒரு சத்தமா கேட்டு சண்டைன்னுவாங்க. எனக்கு ஒரு அந்த வாய், அந்த வாய் வந்து நானும் சொல்றேன், அங்க ஒன்றும் ரொம்ப அடைப்பிச்ச வாயெல்லாம் கிடையாது. கூட கார்ல வந்துட்டு தான் இருந்தோம். ஒர்க் முடிச்சுட்டு வந்துட்டு இருக்கும்போது முன்னாடி நாங்கள் டைம் அடுத்த கிளாஸுக்கு போனோம். போயிட்டு இருக்கேன், அவன் வந்து டெத்து ஊர்வலம் போற மாதிரி போயிட்டு இருக்கான். வாய் எங்க சாவி வீட்டுக்கு போற மாதிரி போயிட்டு இருக்கான். யாருக்கு தெரியுமா? நானும் அப்படிதான் பேசுவேன், இப்பதான் வாயெல்லாம் கொஞ்சம் அடக்கி வச்சிருக்கேன் அப்படின்னாரு. ஸோ இல்லைன்னா நமக்கு என்ன ஆயிரும், வந்தோடனே அறிவில்லை எங்கடா வந்திருக்கேன், கண்டிப்பா சொன்னா நமக்கு டைம் ஆகுது. பொறுமையா என்னன்னா எங்கேயோ போய் எடுக்க போறான், ஒரு 200 மீட்டர் கழிச்சு லெஃப்ட் எடுக்கிறதுக்கு அவ்வளோ ஸ்லோ போயிட்டு இருக்கான். எனக்கு ஏறி போக ஒரு மாதிரி எனக்கு காரும் கிடையாது ஆக்சுவலா. இருந்தாலும் இந்த நேரத்துலயும் வாய் அடக்கணும். அதாவது டிராபிக்லயும் சரி, வீட்லயும் சரி, ஆபீஸ்லயும் சரி. சில பேர் வந்து மற்ற இடத்துலலாம் கம்மியா இருப்பாங்க. அவர் பேச மாட்டார், அந்த பிரதர் அவர்லாம் திட்டுவாரு, அவர்லாம் பேட் வேர்ட்ஸ் பேசுவாரு அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா அந்த டிராபிக்ல உண்மையான முகம் அங்க தெரிஞ்சிடும். சில பேர் டிராபிக்ல மற்றதெல்லாம் சைலண்டா இருப்பாங்கன்னு பேச மாட்டாங்க. ஆனா வீட்டுக்கு 4 செவத்துக்குள்ள பாத்தீங்கன்னா பட்டாசு வெடிக்கும் அந்த மாதிரி. சோ பிரியமான தேவச்சனமே, தட் இஸ் த மெயின் திங். தி லார்ட் ஷல் bless us. அவர் சீயோனிலிருந்து தேவன் நமக்கு அபிஷேகத்தை ஒவ்வொரு நாளும் ஊற்ற விரும்புகிறார். அதுக்கு நாம் ஜெபித்து இந்த 3 அனுபவங்களையும் நாம் பெற்றுக்கொள்ளும் போது நாம் சீயோன் படுத்து நம்மை சேர்த்துக் கொள்கிறார். ஹalleluya. That is the one God is taking us. So இதெல்லாம் நாம் செய்யும்போது God will bless us. ஹalleluya. நாம் இப்போ இன்ட்ரோடக்ஷன் முடிஞ்சு இப்போ நம்ம மெசேஜுக்குள்ளாக போகலாம். ஓகேங்களா? ஹalleluya. So இந்த அபிஷேகத்தை குறித்து நாம் இவ்வளவு காரியங்களை நீங்க பார்த்தோம். இதை குறித்து நாம் இன்றைக்கு இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்கிறோமா, அந்த ஹோலி ஸ்பிரிட் நம்மகிட்ட இருக்கா இல்லையான்றது குறித்து தானே இன்னைக்கு தலைப்பு. So that is the call, walking in the Holy Spirit and being led by the Holy Spirit. The 2 things we are going to learn today. நாம் ஆவிலே நடப்பது, ஆவியானவருக்கா walking in the Holy Spirit. இன்னொரு காரியம் ஆவியானவரால் வழி நடத்தப்படுவது. புரியுது நான் சொல்றது? ஸோ 2 things. அதாவது வந்து இப்போ நான் வந்து எனக்கு ஒரு வழி, எனக்கு ரூட் தெரிஞ்சு நான் இங்கேருந்து ரவுண்ட் பாயிண்ட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு, ஓகே இந்த ரைட் எடுக்கலாம் லெஃப்ட் எடுக்கலாம், அந்த மேப்பை வச்சு இப்படி, அது மேப் இல்லை நானாவே போகிறேன், இப்படி போகலாம் வரும், ரோடு எப்படி போகுது சைன் போட்டு பார்த்து போகிறது, அது என்னுடைய வாக்கிங் பை மை செல்ஃப். பட் லீடட் பை த ஹோலி ஸ்பிரிட்ன்றது அது வந்து என்னது, கூகுள் மேப் அது போட்டால் இப்போ ரவுண்ட் பாயிண்ட் போன்னு தட்டினா என்ன பண்ணும், அழகாக சொல்லிடும், டேக் ரைட் லெஃப்ட் எல்லாம் கரெக்டாக சொல்லிடும்.
So that is the one, two things we are going to learn. Let's bow our hand and we'll pray for God. Amen. Thank you, Lord. நன்றியோடு துதிக்கிறேன் ஏசப்பா. Thank you for this wonderful evening Pentecost day. Thank you for the blessed worship and the blessed word, Lord. You are talking, Lord. You have to talk to us. You have to speak to us what we have to learn from this, and we have to analyze ourselves, how we get the Holy Spirit, how we are walking in the Holy Spirit, and how we are led by the Holy Spirit, Lord. Bless each and every one, Lord. Thank you, Lord, in Jesus' name. Amen. So, பிரியமானவரே, walking in the Holy Spirit and being led by the Holy Spirit. கலாத்தியர் 5:25 இதை குறித்து போட்டிருக்கிறது. ஸோ இதை குறித்து பார்க்கும்பொழுது யாரெல்லாம் ஆவியானவர் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் எல்லாம் அவருடைய பிள்ளைகளாக முடியாத அதிகாரம் கொடுக்கிறார். They are the sons of God. Hallelujah. So நம்மலாம் இன்னைக்கு sons of God ஆவறோம்னா who are not led by the Holy Spirit, they are called as sons of God. Hallelujah. அவருடைய பிள்ளையாகும்படி நமக்கு அதே கொடுக்கிறார். So that is the very important thing, walking in the Holy Spirit. So இதை குறித்து நாம் ஒரு சில காரியங்களை இன்னைக்கு பார்க்க போறோம். ரெண்டு லெவலை குறித்து நம்ம பார்த்தோம். அது ரெண்டு விதமான பாதைகள் இருக்கிறது. Two spirit level, that is the walking in the Spirit is here and being led by the Spirit, following. So இது ரெண்டு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நாம் எல்லாருமே இன்னைக்கு ஆவிய வாக்கிங் இந்த நாம் பரிசுத்த ஆவியிலே நடக்கிறோமா என்று குறித்து பார்க்கும்பொழுது, முதலாவது டெய்லி ஹோலினஸ், நம்முடைய தினமும் பரிசுத்தமாக இருக்கிறோமா என்ற காரியம், ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின், நாம் எப்படி எதை செய்யணும் செய்யக்கூடாது என்பதை குறித்து பார்த்திருக்கிறோம். லிவிங் இன் பியூரிட்டி அண்ட் ஒபீடியன்ஸ், அண்ட் திஸ் இஸ் அபவுட் அவர் கேரக்டர். நம்முடைய லைஃப் ஸ்டைலை வச்சு நமக்கு தெரிஞ்சிடும் நம்ம கடவுளுக்குள்ள இருக்கிறோமா, கடவுளுக்குள்ள போகிறோம் அப்படின்றது. சில நேரத்தில் போவோம், சர்ச்சுக்கு போக மாட்டோம், காலையில் ப்ரேயர் பண்ணுவாங்க சில பேர், அப்புறம் கொஞ்ச நாளைக்கு ப்ரேயரே பண்ணாமல் அப்படியே விட்டுருவாங்க, ஒரு நாள் 2 நாள் விட்டுருவாங்க, அதுக்கப்புறம் அப்படியே விட்டுருவாங்க, ஒரு வாரம் ஆகும், ஒரு மாதம், அப்புறம் என்ன டோட்டலாக இந்த ப்ரேயர் லைஃப் ஸ்டைலில் அப்படியே மாறும். திஸ் இஸ் த ஒன்லி திங், வாக்கிங் இன் த ஸ்பிரிட்ஸ் எக்ஸாம்பிள்ஸ். காட் இட். ஸோ நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு இன்னைக்கு. சம் பீப்புள்ஸ் தே ஹேவ் த they know Christianity, they know Christ, but they don't walk with the Holy Spirit. They know the Father God, they know the Christ, baby Jesus, they know baby Jesus. குழந்தை இயேசு கோயில் பார்த்துருக்கீங்களா? குழந்தை இயேசு கோயில் குழந்தையாவே வச்சிருப்பாங்க. இயேசு வேசு நீங்கள் குழந்தையிலே தூங்க நாங்கள் அப்படியே பார்த்துட்டு போகிறோம். இந்த சர்ச்சுக்கு கடமைக்குன்னு போயிட்டு அப்படியே வருது. இன்னும் குழந்தையா வீட்டில் படம்லாம் வச்சுருப்பாங்க, பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஆதி கிறிஸ்தவர்கள் வருஷத்துக்கு 2 தடவை சர்ச்சுக்கு போவாங்க. ஒன்று நியூ இயருக்கு, இன்னொன்று வந்து கிறிஸ்மஸுக்கு போவாங்க. அதான் ஒரு ஊழியக்காரர் வந்து ஒரு நியூ இயரில் அந்த ஒரு தம்பி வந்து கல்யாணம் சர்ச்சு, சின்ன வயசுல அந்த பாஸ்டர் தான் அவருக்கு வந்து வாட்டர் பேப்டிசம் கொடுத்தாங்க. தளிச்சு விட்டுருவாங்க, அவங்க சர்ச்செல்லாம் போனீங்கன்னா தளிச்சு விட்டுருவாங்க. தளிப்பு ஞானஸ்நானம் எடுத்துட்டு, சின்ன வயசு தளிப்பு ஞானஸ்நானம் எடுத்துட்டு, அண்ட் ஆஃப்டர் தேட் அப்புறம் அந்த பையன் வந்து கல்யாணம் திருமணம் ஆகுது. நீ உன்னை நேசிக்கிறாயா, இந்த இதெல்லாம் படிப்போம்ல, 2 பேர் திருமணம் பண்ணணும், கிறிஸ்து எல்லாமே பண்ணும்போது பாஸ்டர் மைக் கொடுத்துட்டு நான் நேசிக்கிறேன் எல்லாம் செஞ்சு முடிச்ச பிறகு பாஸ்டர் கண்ணீர் விட்டார். தண்ணி வருது பாஸ்டர் கண்ணிலேருந்து, அப்படியே அழுதாரு பாஸ்டர். உடனே மாப்பிள்ளை எல்லாம் கேட்குறாங்க எல்லாரும், பாஸ்டர் என்ன பாஸ்டர் இப்படி, என்ன பாஸ்டர் அழுகுறீங்க, என்னாச்சு, என்ன எதனால? இல்லை தம்பியை பார்த்தோன்னே எனக்கு இல்லை அப்படி ரொம்ப வருத்தப்பட்டார். ஏன் வருத்தப்பட்டார், என்ன அழுறீங்க பாஸ்டர் அப்படின்னு கேட்கும்போது, இல்லை முதல்ல தம்பி வந்து நான் தெளிச்சு விட்டேன், அப்போதான் வந்தான் சர்ச்சுக்கு. அடுத்து இப்போ எப்போ வந்தான்னா கல்யாணத்துக்கு வந்தான், நாளைக்கு எப்போ வருவான்னு பார்க்கும்போது யோசிச்சேன். அது நினைச்சேன் எனக்கு வந்து பிரியமானதே ஜனமே, அந்த மாதிரி கூட கிறிஸ்டியானிட்டிக்கு வந்து 3 தடவை தான். ஒன்று பிறக்கும் போது கல்யாணம், இப்படி கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க. தேர் ஆல்சோ கிறிஸ்டியன்ஸ், சம் கிறிஸ்டியன்ஸ் ஆர் தேர் லைக் தட். சர்ச்சுக்கு அந்த டைம் மட்டும் குழந்தை போட்டு போவாங்க, அது கூட கல்யாணத்துக்கு போய் தான் ஆனதுக்காக நாளைக்கெல்லாம் போட்டு அவ்வளோ பர்ஃபெக்ட் அன்றைக்கி தான் சீக்கிரமாக வருவாங்க வேறு ஃப்ரெண்டில் உட்காரன்றதுக்காக. அடுத்து இதுதான் ஃப்ளாட்டாக இருக்கும்போது அதுக்கிட்டே எல்லாரும் பண்ணி இது பண்ணிட்டு போவாங்க. ஸோ அந்த மாதிரி கிறிஸ்டியன்ஸ் ஒரு பீப்புள் இருக்கட்டும். சில பீப்புள்ஸ் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் சர்ச்சுக்கு போவாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு 2 மாதம் வரைக்கும், ஏன்னா அப்போ தான் மெம்பர்ஷிப் கொடுப்பாங்க சர்ச்சில். அதுக்கு மட்டும் சர்ச்சுக்கு போயிட்டு வர குரூப்பு. சில குரூப் என்ன சொல்றது, சும்மா நம்ம சர்ச்சுக்கு போனோம், ஏதாவது பிரச்சனை, வியாதி, உடம்பு இது பிரச்சனை, வேலை கிடைக்கல, இதுக்காக if you didn't get a job, then they will go to your church. So these are the different, their Christ is different, because their Christ is different, their God is different. But what we are learning, we are the spiritual people in the Pentecostal day, we are going to learn about the 2 spiritual levels where we are walking in the God, or we are led by the Holy Spirit. We are walking in the Holy Spirit, or we are led by the Holy Spirit. This is the first thing we learned. And the second thing, being led by the Spirit, ஆவியானவரால் நடத்தப்படுகிற அனுபவம் என்று பார்க்கும்போது, following God's direction. Sometimes we
நம்ம கீழ்ப்படிவோம், எல்லாம் செய்வோம். ஆனா சில நேரத்தில் நம்ம டைரக்ஷன் தான், நம்ம தான் நம்ம வாழ்க்கைக்கு நம்ம டைரக்டரா இருப்போம். நம்ம வாழ்க்கையை ஓட்டுறதுக்கு நம்ம முடிவு எடுக்கிறது தான். எனக்கு இது வேணும், அது வேணும். அதே ஆண்டவர் கேட்க போறாரு மேல இருந்து, டேய் இது பண்ணான்னு சொல்ல போறாரு. சோதர ஆண்டவர் நம்மளா சொல்லிட்டு எல்லாம் பண்ணிட்டு ஆண்டவர் நம்ம இஷ்டத்துக்கு நம்ம will take some own decisions. We won't follow the God's direction. That is the one leader by the thing. Always we follow the God's direction and moving according to His voice. We have to listen the voice. Then only we'll go according to His voice. That's a very important thing. We have to listen the God's voice. Got it? So if we are follow the Jesus Christ and we walking in the Spirit, நம் ஆவியில நடக்கும்பொழுது ஆவியானவர் பேசுவார். Hallelujah. அடுத்த காரியம் பாத்தீங்கன்னா doing His will at the right life. This is the direction. Doing the God's will is fulfilling His direction. Hallelujah. So this is the one. நாம் ஆவியில நடப்பதுன்றது நம்முடைய கேரக்டர் மாறுறது. ஆவியானவரால் நடத்தப்படுவது என்பது obeying His commands and the direction. Got it? You got everything? Now we go for the next subject. Here walking in the Holy Spirit is about the character, holiness, victory over the sin. நம்ம பார்த்தோம் பரிசுத்தமாய் கிறிஸ்துவ வாழ்க்கையிலே ரொம்ப கஷ்டமான வாழ்க்கை தான். கரெக்டா இல்லையா? அது வாழ்றதே ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமா இருக்கணும், எல்லாம் பண்ணணும்ன்றது. அடுத்த காரியம் பாவம் செய்யாமல் இருக்கணும். க்ளோஸ் ஃபெல்லோஷிப், கடலோட ஒரு ஃபெல்லோஷிப் இருக்கணும். ஆவியின் கனிகளை நாம் கொடுக்க வேண்டும். நாம் ரொம்ப சுத்தமாக இருக்கும்போது தான் தேவன் அதை நமக்கு நாம் அவருடைய ஒரு கேரக்டராக விளங்குற மாதிரி நாம இருக்க முடியும். That is the very important thing. So here walking in the Holy Spirit, we are going to learn the 3 characters from the Bible. These people are walking in the Holy Spirit. அவங்க ஆவியிலே நடந்தார்கள். அவர்களை குறித்து பார்க்கும்போது முதலாவது காரியம் யோசேப், the Joseph, he is the only man, is purity in secret. அவருக்கு தவறு செய்ய நேரிட்ட போது, ஒரு வாய்ப்பு அமைந்த பொழுது அவர் அந்த தவறை அங்கே செய்யவில்லை. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அடுத்த விஷயம், அங்க செய்யவில்லை. அந்த இடத்துல என்ன நடந்துச்சுன்னா, அந்த போர்த்திபார் வீட்டில் அவர் வேலை செய்த இடத்தில் அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. ஆக்சுவலாக அவர் உலக பிரகாரமாக ஒரு மனிதனாக இருந்திருந்தால் அங்கே அவருக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருந்திருக்கு. இப்பிரபஞ்சத்தின் தேவன் சாத்தான் கொடுக்குற ஆசீர்வாதம் அவன் என்ன பண்ணிருக்கலாம்? ஒன்று, அவனுடைய பிளஷருக்காக, சந்தோஷத்துக்காக என்ன வேணா செய்திருக்கலாம். அடுத்த காரியம், அவன் செய்திருக்கிறது செட்டில் ஆகிருக்கலாம். எப்பா நான் செட்டில் ஆகிட்டேன், என்னோட லைஃப் முடிஞ்சிச்சு, இனிமேட்லாம் எனக்கு பணத்து காசுக்கெல்லாம் பிரச்சனை கிடையாது, நம்ம அம்மாக்கிட்டே நான் காசு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக அவன் இருந்திருக்கலாம். செகண்ட் திங், அவன் பெனிஃபிட்டு. அடுத்த காரியம், சரி பரவாயில்ல, இது நீங்கள் நிறைய பேர் நம்மளே இப்படி ஒரு அடிமையாக இருக்கிறோம். அட்லீஸ்ட் இந்த நேரத்துலயாவது ஒரு சந்தோஷம். என்னத்தை சில பேர் பேசுவாங்க. Some people they will talk like that, which ask them to come to church. மனுஷன் எத்தனை நாள் வாழ போறான், இருக்கிற வரைக்கும் ஜாலியாக இருந்து செத்துட்டு போலான்னு. People should say, some people they say, if you ask them to come to church and believe God, they say, how many years a man can live? Better we can enjoy our life and we can go for death. நாயில் மேலே அறுக்கிட்டாங்க, அவங்களே செத்து போயிடலான்றாங்க. என்னது, இருக்கிற வரைக்கும் நல்லா ஜாலியாக இருந்துட்டு செத்துட்டு போயிடணும். பீப்புள்ஸ் பியர் லைக் இங்கே பார்க்கணும். கேமரில் ஒரு பாரில் ஒரு ஆள் ஓனர்லாம் எப்பவுமே ஒரு 5 பொண்ணுங்களோட தான் அப்படியே இருப்பாங்க. டான்ஸ் வருவாங்க, குடிச்சிட்டே இருப்பான், காலிலேருந்து குடிச்சிட்டே இருப்பான். அதை பார்த்து ஒருத்தர் சொல்கிறாங்க, திஸ் ஃபெலோ இஸ் என்ஜாயிங் த ஹெவன் இன் கேமன் ஐலாண்ட்ஸ்ன்றாங்க. இதுதான் ஹெவனா? எனக்கு தெரியல. அவனுக்கு அதுதான் ஜாலி, அது ஒரு ஹெவன் அவன் நினைச்சிட்டு இருக்கான். The people say think that is the heaven, but they don't know what is Zion, what is the kingdom of heaven, that they don't know anything about. They're thinking he has plenty of money, he has everything, pleasure thing, whatever he want, he can get it here, he can fly, he can go. This is the one thing, pleasures, worldly pleasures make them. But here, the Joseph's purity. அவர் என்ன பண்ணார்னா, அந்த இடத்துல அந்த தவறுன்னு இது தெரிந்து சென்ஸ் ஆகுதுன்னு, சென்சார் நிற்கல. நம்ம வச்சுருக்க கார்லாம் இப்போ எங்கேயோ போகணும்னா இடிக்கிறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி சொல்லுது, பிபிபின்னு அடிக்குது, எங்கேயா இடிக்கிறோமான்ட்டு. அந்த சென்சர், ஸ்பிரிச்சுவல் சென்சார்ஸ் இட் ஓப்பன் ஃபார் அஸ். அந்த இடத்துல அவன் அந்த இடத்துல படிக்கும்பொழுது பார்க்கும்போது அவங்களை பிடித்து என்னுடைய சைனி என்று சொல்லிவிட்டு போர்த்திபால் அவனை பிடிச்சி இழுக்கும் பொழுது என்ன பண்ணுறான், அவனை பிடிச்சி இழுக்கும் போது அவன் ட்ரெஸ்ஸை விலகி விட்டு அவன் ஓடுகிறான். He ran out from his shawl. Joseph went out. ஸோ இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். பாவமாச்சு நான் பண்ணலை இல்லைங்க அப்படின்னு சொல்கிறத விட, அது தவறுன்னு தெரிஞ்சோடனே அந்த இடத்த விட்டே போகிறது தான் இம்பார்ட்டன்ட். தட் இஸ் த ஒன் வாக்கிங் த காட். நம்ம சில பேர் முன்னாடிலாம் நல்லா என்ன சொல்கிறது, பீரு சரக்குலாம் அடிப்பாங்க, அடிச்சுட்டு சிகரெட்லாம் பிடிப்பாங்க. அப்புறம் ஆண்டுக்குள்ள ரசிக்கு வந்துட்டு போய் சர்ச்சைக்கு வரோம், நாங்கள் எல்லாம் மனம் திரும்பிட்டோம் போது
நான் தான் இப்போ சர்ச்சுக்கு நான் ஒழுங்காக தானே இருக்கோம், சும்மா போயிட்டு வரோம், போயிட்டு குடிச்சு மட்டும் குடிச்சிட்டு வரலாம், சும்மா போகலான்னு போவாங்க. ஆனால் போனால் என்ன தெரியுமா ஆகும், பக்கத்தில் யாராவது ஒருத்தர் இருக்கும், சும்மா ஒரு பீர் மட்டும் குடிங்க பிரதர், சும்மா ஒரு சாப்பிடுங்க, சும்மா லைட்டாக ஒரு ஒரு இது மட்டும் போகணும், நீங்கள் சாப்பிட தெரியும், பட் சும்மா லைட்டாக கொஞ்சம் தான் இருக்கணும். அடுத்து 1 2 ஆகும், 2 4 ஆகும், ஒருத்தர் தூக்கிட்டு போனோம் அவரை வீட்டுக்கு போகும்போது. ஸோ திஸ் வாட் ஹேப்பன். இதுதான் அந்த பாவம் வந்து அங்கே படும்போதே அவன் ஓட்டான், அங்கே இருக்கும் போதே அங்கே இடையிலே இல்லை, ஓடி போன பிறகு என்ன தெரியுமா நான் சொல்கிறேன் கேளுங்க, இது மாதிரிலாம் பண்ணா என்ன ஆகும்னா மாட்டிக்கிறாரு. அடுத்து ஜோசப் என்ன பண்ணுறாரு, ஆஃப்டர் தட் ஷீ சேஞ்ச் த ஸ்டோரி என்டையர்லி. போத்திபாஸ் வைஃப், ஷீ சேஞ்ச் த என்டையர் ஸ்டோரி. He came to me and he doing like that. He told the story and he was hurt that he was the only thing he was very good. He feared about the God. That is the only thing. How can I do this great weakness and sin against God? He refused temptation even when no one was watching. This is the very thing. No one cannot see. God is watching. That is the very, very important thing. What is that? That is the very, very. Other people should say about. What is that? Other people should say about. What is that? Got it? ஒன் டே எங்கள் வீட்டில் நாங்கள் இருந்தோம், முன்னாடி ஐலாண்டு வந்த புதுசில் நாங்கள் அவினாஷ் வீட்டில் நாங்களாம் ஒன்றா தான் இருந்தோம். அப்போ நாங்கள் இருக்கும்போது ஒரு நாள் என்ன பண்ணோம்னா, தட் பீப்புள் நாங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு என்னோட தங்கி இருந்த பசங்களாக இருந்தாங்க, அந்த கார்த்திக் அப்புறம் ஸ்ரீதர் இருந்தாங்க. அவன் கார்த்திக் நாங்கள் அந்த பசங்களாக இருக்கும்போது ஸ்டே பண்ணும்போது ஆஃபீஸில் இருந்தோம். அப்போ அவினாஷ் திவ்யா வந்து அவங்க இதுக்கு ஒரு ஜமைக்கா விசா வாங்கிறதுக்காக போயிட்டாங்க. 3 நாள் வந்து ஒரு வீட்டில் இல்லை, ஐலாண்டில் கிடையாது. அப்போ வென் வி ஆர் டாக்கிங் அபவுட் இந்த ஆஃபீஸில் நாங்கள் உட்காந்துட்டு இருக்கோம், ஆஃபீஸில் நான் பேசிகிட்டு இருக்கோம். இன்னொரு பொண்ணு, ஒரு ஹிந்து சகோதரி, அவள் பேர் ஷோபனா சொல்லிட்டு, அந்த பொண்ணு அங்கே உட்காந்துட்டு இருக்கா, அவள் ஃபோன் பேசிகிட்டு இருக்கா. அப்போ இந்த பையன் வந்து கார்த்திக்ன்ற பையன் வந்து, ப்ரோ என்ன ப்ரோ இன்னைக்கு அவினாஷ் கரண்ட் ஒர்க்லன்ட்டார் ப்ரோ, ஒரு பீர் வாங்கிக்கலாம் போய் நைட்டு பீர் சாப்பிட்றலாம் ப்ரோ, இன்னைக்கு போட்டுடலாம், வெயிட்டில் யாரும் இல்லை அப்படின்றான். என்ன ஆச்சுன்னா நான் அப்படி பார்த்துட்டே இருக்கேன், அந்த அவன் சொல்கிறத கேட்டு அதை வேலை பண்ணிட்டுருக்கேன். அப்போ வந்து அந்த பொண்ணு, அந்த ஷோபனான்ற அந்த இந்து சகோதரி ஆண்டர் கொஞ்சம் அரேஞ்ச் போகுது, அடா போடா அவினாஷ் பத்தெல்லாம் இல்லைலாம் போயிட்டாருன்னு, அவர் அவினாஷுக்கெல்லாம் பயப்பட மாட்டாருடா, அவர் கடவுள் கொடுத்து தான்டா பயப்படுவார், இதெல்லாம் வேஸ்ட் அப்படின்னு சொல்கிறான். ஸோ அதுதான் அந்த பயம் வந்து கடவுள் மேலே தான் வரணும், பிரதருக்காக பயந்துட்டு குடிக்காமல் இருக்கிறது கிடையாது. புரியுதா சொல்கிறது? ஸோ தட் இஸ் த ஒன் திங் வாட் ஜோசப் டிட். இஃப் feared about how I can do sin against God. That is the very important. அப்போதான் சொல்லுவோம் அந்த டாபிக் பேசும்போது, அவரே யாரும் பேட மாட்டார், ஓனருக்கும் பேட மாட்டார், இவங்களுக்கும் வேட மாட்டார், அவர் வேணா அப்படி அந்த மாதிரி என்னை பற்றி அவங்க சொன்ன விஷயம் வந்து அந்த ஒரு சகோதரிக்கு தெரிஞ்சிருக்கு, இந்த சகோதரி தெரிஞ்சிருக்கு, இதனாலலாம் வந்து ஒரு பாவம் கிடைக்க சான்ஸ் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு போகிறது கிடையாது. தட் இஸ் நாட் த மேட்டர். ஸோ காட் இஸ் வாட்சிங் அஸ், தட் இஸ் த ஒன்லி திங். ஸோ நம்ம வந்து நம்முடைய ஃபியர் வந்து எப்படி இருக்கணும், ஃபியர் ஆஃப் த லார்ட் இஸ் த பிகினிங் ஆஃப் த விஸ்டம். தேவனுக்கு தான் அவங்க பயம் இருக்கணும். என்ன சொல்கிறது, ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு பயந்துட்டு குடிக்காமல் இருக்கிறது, ஒய்ஃப் ஹஸ்பண்டுக்கு தெரியாமல் குடிக்கிறது, இந்த மாதிரி பாவம் பண்ணுறது, இதெல்லாம் விஷயம் கிடையாது. மனுஷனுக்கு தெரியாமல் பார்த்தாதான் என்ன பண்ணுறது, அவர் இல்லாத நேரத்தில் போயிட்டு சைலண்டாக அப்படி சொல்லலாம், அப்படி பண்ணுறது, இந்த மாதிரி காரியம் இதெல்லாமே வந்து திஸ் இஸ் த ஜோசப்ஸ் உடைய பியூரிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தட்ஸ் வை காட் ஹானர் அண்ட் ஹி கிவன் எ வெரி பிகெஸ்ட் ஹையஸ்ட் கொஸ்டின். ஆனால் அந்த கொஸ்டின் போகிறதுக்கு வரைக்கும் அவ்வளோ கஷ்டப்பட்டார் மனுஷன். ஜெயிலில் தூக்கி போட்டாங்க. அந்த அம்மாவை என்ன பண்ணாங்க, எனக்கு எடுக்க வந்தான்னு சொல்லிட்டு அந்த அம்மா தூக்கி ஜெயிலில் போட்டு, ஜெயில் வாழ்க்கை சாதாரண வாழ்க்கையா, இங்கே ஏதோ சோறு சாப்பிட்டு இருந்திருப்பார். எதுக்கு உண்மையாக இருந்ததுக்கு இது தேவையா, பாவம் பண்ணாமல் இருந்ததுக்கு he wanted, he went to jail, prison, he went to the prison and he suffered a lot. அங்கேயும் போய் அங்கே பிரச்சனை, அங்கேயும் அவனை பற்றி உள்ளே செய்கிறார். நம்ம நேரத்தில் உள்ளே செய்வோமா, டே நல்லது தானே பண்ணேன், வாய் அப்போ வரும், பெரிய வாய் பேசுவோம், என்ன நீ சொல்லிட்டு நான் எவ்வளோ உண்மையாக இருந்தேன், என்ன பிடிச்சி ஜெயிலில் போட்டிருக்கேன், யாரா நீ அப்படின்னு கேட்போம். He was silent. One day God has a time for him. ஒரு ராஜாக்கு ஒரு சொப்பனம் வருது, அந்த சொப்பனத்தை கண்டுபிடிக்க சொல்றதுக்கு ஒரு போறாரு, அதை கண்டுபிடிச்சு சொல்லி he is appointed as the home minister next to the government. You got that role, that's a very biggest thing. So நீங்களும் பிரியமானவர்களே, this is the one walking with God அப்படின்னும்போது நாம் அந்த தேவனை நோக்கி நம்முடைய வாழ்க்கை போகும்போது this is the Joseph example. And next end is Daniel. Daniel is the very, very important person. We can learn from him, no compromise, because அந்த ஊரில் என்ன சொல்கிறாங்க, எல்லாரும் வந்து ஒரு சிலையை வாங்கி இந்த சிலையை தான் நீங்கள் வணங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அவர் என்ன பண்ணுறாரு, தேவனை தவிர எந்த இதுவும் நாங்கள் வணங்க மாட்டேன்னு சொல்லிட்டு தைரியமாக ஸ்ட்ரிக்டாக நிற்கிறார். அந்த ராஜா சொல்லிட்டாரேன்னு சொல்லிட்டு காம்ப்ரமைஸ்க்காக he never did any compromise. David purposed in heart that he would not defile himself. He prayed, fasted and remained faithful, sinful culture. That is the very, very important. ஏன்னா இந்த தானியேலை குறித்து பார்க்கும் பொழுது
ரொம்ப ஒரு சூப்பரான விஷயம் கேட்டீங்கன்னா, இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடி வாழ்ந்த காலம், அவர் வந்து அந்த பழைய ஏற்பாட்டில் இருந்தாரு. Daniel is the only prophet. He revealed what's going to happen next government. That is the very important. That's a prophecy. அதான் வந்து அந்த நேபுகாத்நேச்சார் வந்து கனவு கண்டார். இந்த ராஜா என்ன பண்றாரு, கனவு கண்டார். கனவுல குழம்பி, சொப்பனத்துல குழம்பி போய், என்னடா இந்த கனவு உனக்கு ஒண்ணுமே புரியலையே, இந்த ஸ்டாச்சு ஒன்று இருக்கு, இந்த ஸ்டாச்சு வந்து ஒரு அவர் ஒரு கனவு காண்றாரு. இந்த கனவை யாரா சொல்லணும்னு சொல்லிட்டு ஊர் ஃபுல்லா சொல்றாரு. He told to all the peoples, he called everyone to reveal his what is the thing he did in his dream. வந்த எல்லாருமே, all big shots, everyone came there and asked, ராஜா நீங்க என்ன கனவு கண்டீங்க சொல்லுங்க, நான் அர்த்தம் சொல்றேன்னா. அந்த ராஜா சரியான ராஜா. இன்னைக்கெல்லாம் என்ன சொல்றது, அந்த மாதிரி ராஜா இருக்கணும். நீங்க மற்ற ராஜாங்கெல்லாம் இன்னைக்கு பாருங்க, டிஎம்கே ஆட்சி வந்துச்சு, எல்லா பாஸ்டரும் அங்கே தான் போனாங்க. போயிட்டு இயேசு கிறிஸ்து, நீங்க தான் இந்த வாட்டி வருவீங்க, கர்த்தர் உங்களுடைய ஆசீர்வாதம் என்றடி தாங்கன்ற ப்ராப்பர்சி அடிச்சு விடுறாங்க எல்லாத்தையும். இங்கேயும் ஒருத்தர் அடிச்சு விட்டாங்க. நாங்கள் அதுக்கு இங்க இருக்கிறவங்களாம் கடவுள் இருக்காருன்னு சொல்லல, அது ஃபுல்லா இதுதான், ஃப்ளூக்ல விடுறது தான். இங்க வந்தவங்களுக்கு லக்கு, அடுத்த 5 வருஷத்துக்கு சொன்னவங்களுக்குலாம், சொல்லாதவங்களுக்கு லக்கு இல்லை, அவ்வளவுதான் விஷயம். ஸோ அன்னைக்கு அவரு கரெக்டான கிங்கு என்ன சொன்னா தெரியுமா, வாப்பா ஜோசிக்காரன், நீ அர்த்தம் சொல்றோம்னா இங்க வா, நான் என்ன ட்ரீம் கண்டன்றது நீ சொல்லணும், அந்த ட்ரீமுடைய அர்த்தத்தையும் சொல்லணும். கரெக்டா? ட்ரீமை சொல்லி அர்த்தம் சொல்லணும்னா அவன் சொல்லணும் நான் என்ன ட்ரீம் கண்டேன்னு சொல்லிட்டு. எப்படி இருக்கு டெஸ்ட்? வந்தோம், ஐயா அதை எப்படிங்க சொல்ல முடியும், யாருமே உலகத்தை சொல்ல முடியாதுங்க. நீ என்ன கனவு கண்ட, நீ கனவு சொன்னாதானே நான் அர்த்தம் சொல்லணும், எல்லாம் ஓடுறோம். இதுக்கப்புறம் ராஜா கடும் கோபம் ஆகி, யாரா இவங்க இந்த ஊர்ல ஒரு கனவை கூட சொல்றதுக்கு ஆள் இல்லையா சொல்லிட்டு கேட்டுட்டு கூப்பிடுறா. எல்லா பாஷைக்காரரும், ஜோசியம் சொல்றவன், இந்த வியாக்கியானம் சொல்றவன், எல்லாம் இந்த கல்தையர் எல்லாரையும் கூப்பிட்டு, ஆல் பீப்புள்ஸ் ஞானிகள் எல்லாரையும் கூப்பிட்டு இவங்க எல்லாரையும் காலி பண்ணிடுறா. எவனுமே இங்க உயிரோட இருக்கக்கூடாதுன்னு ஒரு ஆர்டர் போடுறாரு, பாஸ் பண்றாரு. அதுக்கப்புறம் அந்த ஜனங்கள்லாம் எல்லாம் சேர்ந்து, ஐயோ என்னடா ராஜா எப்படி போட்டா ஆர்டரை, நம்ம எல்லாம் காலி அவுட்டு தான், எல்லாரும் சாவடிக்க போறான்னு சொல்லிட்டு தானியல்கிட்ட வராங்க எல்லாரும். அதுதான் அந்த தானியல் கிட்ட வந்து, ஐயா இந்த மாதிரி they came to Daniel and Raja passed this order, please pray and help for us, you are the only person they identified. And they came and asked with Daniel, and Daniel சொல்றாரு, நான் ப்ரே பண்ணி கொஞ்சம் டைம் வேணும்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட ப்ரே பண்றாரு. அப்ப ப்ரே பண்ணும்போது God talked with him. Amen, hallelujah. So நம்ம அந்த இடத்துல இருக்கிறோமா? இன்னைக்கு நம்மளும் எத்தனை பேர் கேட்கறாங்க, பிரதருக்காக ஜெபிச்சுக்கோங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, எல்லாரும் கேட்பாங்க, பிரதர் எனக்கு வேலைக்காக ஜெபிச்சுக்கோங்க. நம்ம ஓகே பண்ணிக்கிறேன், ஓகே நீங்க எனக்கு இதுக்காக பேபி ஷவருக்காக ஜெபிக்க பண்ணிக்கணும். உண்மையை யோசிச்சு யாராவது பண்ணிருப்பீங்களா? அவங்க ஜெபம் பண்றதே கஷ்டம். ஆனா வாயில தான் அப்படியே அப்படியே படிக்கிறேன் வந்தா அப்படியே பேசினாலும் உங்க ஜபத்தை கடவுள் கேட்கிறாரா? அது 2வது டெஸ்ட். ஒன் வே கம்யூனிகேஷன் இருக்கா? இங்க கம்யூனிகேஷன் இருக்கு. You have seen the communication here between the Daniel and the God Jesus Christ. அவர் சொல்றாரு, தைரியமா போறாரு. என்ன எப்படி பேச தெரியுமா? ராஜாவாகி நேபுகாத்நேச்சாரே, நீதான் இந்த கனவையா நீ கண்ட அப்படி சொல்றது. கனவு அப்படியே சொல்றாரு. அவர் என்ன கனவு கண்டாருன்னா, ஒரு பெரிய சிலையை பார்க்கறாரு. அந்த சிலை வந்து ஒரு கோல்டு போல தலை இருக்கு, கழுத்து வந்து இங்க மார்பாகம் இந்த இடம் வந்து சில்வர் போல இருக்கு, இந்த வயிறு வந்து பிரான்ஸ்ல இருக்குது, இந்த கால் வந்து அயன்ல இருக்கு, அப்புறம் கீழே வந்து அயன் அண்ட் கிளேல இருக்கு. இதான் நீ கண்ட சிலை அப்படின்னு. ஓ மை காட், அப்படியே ராஜா அப்படியே பார்க்கறாரு. ராஜா இப்படி உட்கார்ந்து ராஜா அப்படி நின்றுப்பாரு வந்து. புரியுதுங்களா? அந்த உட்கார்ற ஸ்டைல்லாம் ராஜா வந்து பெஜராயிருப்பாரு. சொல்ல போனா நம்ம ஊர் லாங்குவேஜ் சொல்ல போனா, யார் யாருன்ட்டு. நான் கூட சில நேரத்துலாம் பார்த்தீங்கன்னா சர்ச்சில், இப்போ எங்கள் சர்ச்சிலாம் போகும்போது, எங்கள் சர்ச்சில் வந்து எப்போ எங்கள் அப்பா மெசேஜ் கொடுப்பாரு, நான் அதே மெசேஜ் அதே கதை என்ன பண்ணுவேன், சர்ச்சில் அப்படி நல்லா அப்படி உட்காந்துட்டு அப்படியே ஃபேஸ்புக் பண்ணிட்டு இருப்போம். புதுசாக வெளிலேருந்து யாரோ வராங்க, சில பேர் ஊழிக்காரங்க வராங்க, பசங்க வெளிலேருந்து வராங்கன்னா ஒரு 2-3 ஊழிக்காரங்க இருக்காங்க. அவங்க வந்தாங்கன்னா ஏதோ வித்தியாசமான சப்ஜெக்டும், அவங்க வந்துட்டாங்கன்னா ஃபோனுங்கெல்லாம் அங்கே போயிடும். அப்படியே ஆஃப் சீட்டில் அப்படியே வந்து உட்காந்துருவேன். இன்னும் இன்ட்ரெஸ்டான சப்ஜெக்ட்னா அப்படியே கண் எல்லாம் அங்கேயே தான் இருக்கும். அப்படியே அந்த இன்ட்ரெஸ்ட் ஃபுல்லாக அப்படியே ஓ சொல்லி தர்றாரு சொல்கிறாரு, அந்த ஆசை. புரியுது நான் சொல்கிறது, அந்த ஆர்வம். ஓ அந்த ராஜா அன்னைக்கு மறந்துட்டார். அங்கே வந்து பார்க்கும்பொழுது என்னடா இப்படி சொல்கிறாருன்னு சொல்லிட்டு இப்போ சொல்கிறேன். அது அர்த்தம் என்னன்னு கேட்டால், சிலையுடைய அர்த்தம் என்னன்னாக்கா, அந்த இது பார்த்து கொண்டிருக்கும் போது இந்த இரும்பு களிமண்ணுடைய கல் வந்து அந்த சிலையை உடச்சி போட்டுருது அப்படின்னு சொல்கிறார். அதுதான் அந்த பார்த்தா அந்த தூக்கம் கிளம்பி போயிட்டான். அது என்ன கனவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ இருக்கிற ஆண்டு கொண்டு இருக்க இந்த அரசாங்கம் தான் அந்த ஹெட் ஆஃப் த கோல்டு. உனக்கு அவ்வளோ ஆண்டு செலவத்தை எல்லாம் கொடுத்தாரு. அடுத்த கவர்மெண்ட் உனக்கு அப்புறம் ஒரு கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் ஆக போகுது. அந்த கவர்மெண்ட் தான் சில்வர் போன்ற ஒரு கவர்மெண்ட் வரப்போகுது
அதுதான் வந்து நம்முடைய இது அடுத்து சாம்ராஜ்யம். அதுக்கு அடுத்தது வந்து அலெக்சாண்டர் சாம்ராஜ்யம், அதுதான் வந்து பிரான்ஸ் போன்றது இந்த இடுப்பு, 3வது கிங்டம். அதுக்கு அடுத்தது இந்த 4th திங் அயன்றது தான் ரோமர்கள் பீரியட்ல வந்த ரோமன்ஸ் கிங்டம். அந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்து பறக்கிறதுலாம் அந்த கவர்மெண்ட். அந்த கவர்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் 2000 வருடங்களுக்கு பின்பு இந்த அயன் அண்ட் த கிளே, அயன் அண்ட் கிளேன்றது அந்த கால் பகுதியான அந்த கவர்மெண்ட் இருக்கும்போது தான் கல் வந்து உடைச்சி போடும். அந்த கல் தான் பரிசுத்த ஆவியானது. ஹல்லேலூயா. சோ நம்ம இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, இந்த தானியேல்ல இருந்து மெசேஜ் பேசலாம் இன்னைக்கு. வேர் வி ஆர் நவ் ஆக்சுவலி நம்ம எங்க இருக்கோம்னு நினைக்கிறீங்க? இப்ப எந்த கவர்மெண்ட்ல வி ஆர் இந்த அயன் அண்ட் கிளே. அயன்றது ஒரு இரும்பு போல ஒரு கவர்மெண்ட், ரோம அரசாங்கம். அந்த கிளேன்றது பைபிள்ல நீங்க சொல்றது வி ஆர் த மைரி கிளே. கிறிஸ்தவர்கள் நாம் சேற்றில் இருந்து எடுக்கப்பட்டவர்கள். சோ இந்த வி ஆர் த மைரி கிளே. சோ இந்த கிளேன்றது என்னன்னா அது ஒரு சகதி. இன்னைக்கு பார்க்கும்போது எவன் எம்எல்ஏனே தெரியல, ஆட்டோ ஓட்டுறவங்களாம் எம்எல்ஏ, அவன் இவன் எவன் என்ன சட்டம்னு யாருக்கும் தெரியாது. அந்த மாதிரி கவர்மெண்ட் ஃபார்ம் ஆயிருக்கு. நம்ம ஊர் அந்த மாதிரி கவர்மெண்ட் ஃபார்ம் ஆயிருக்கு. ஒன்றும் ப்ராப்பரா அரசியல் பேக்ரவுண்டே எதுவுமே இல்லாம ஒரு இதுவாக சிம்பிளாக இப்போ வந்தவங்க எல்லாமே ஃபார்ம் பண்ணி ஒரு கவர்மெண்ட் வந்து ஹையஸ்ட் பவர் இந்த இந்தியா. நமக்கு தமிழ்நாடு பெரிய ஊர், நம்ம ஊர் உலகம் ஃபுல்லாக தமிழர்கள் இருக்காங்க. நம்ம ஊர்ல இந்த சிஸ்டம் இப்போ ஆயிட்டு இருக்கு. மேலே பவர் அயன் போல கவர்மெண்ட் அங்கே இருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல, கீழே கிளே போல இங்கே இருக்கு. இது இந்தியாவில் ஆச்சா? இந்தியா விட்டுருங்க. இப்போ நம்ம கேமன் பற்றி பேசுவோம். கேமன்ல வி தாட் தட் பிபிஎம் வரும், அந்த கவர்மெண்ட் வந்துடும், இப்போ தான் கண்டிப்பாக வரும்னு சொல்லிட்டு எல்லாம் முன்னாடியே எல்லாம் பேசிட்டு ஓகே வந்துடும், எல்லாம் இவங்க அவ்வளோ மெஜாரிட்டி இருக்கு, இப்படி இருக்கு, இவர் வந்துருவார் அவர் வந்துருவாருன்னு எல்லாம் பேசிட்டு இருந்தோம். ஆக்சுவலாக கேமன்ல யாரா வருவாங்களான்னு எதிர்பார்க்காத 3 சீட் 2 சீட்லாம் சேர்ந்து இண்டிவிஜுவல் சுயேட்சையெல்லாம் சேர்ந்து ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிட்டாங்க. பண்ணி அதுக்கு இப்போ என்சிஎஃப்சி எதோ பேர் வச்சு புதுசு ஒரு போர்டே உருவாயிடுச்சு. சொல்றது புரியுதுங்களா? என்ன திங்னா this is not only in Cayman. I heard about from Philippines also some friends. உங்க ஊர்ல என்ன எப்படி போயிட்டு இருக்கு politics சிஸ்டம், அந்த ஊர்ல இந்த மாதிரி தான் சொல்றாங்க. சோ உலகத்துல நீங்க எங்க பார்த்தாலுமே the political change has changed. We are in the time of iron and clay. ஒரு நல்ல ஸ்ட்ரிக்டான இதுவும் இருக்கும், ஒரு இதுவாகவும் கிளே போன்ற அரசாங்கம். அப்போ இந்த நேரத்தில் தான் அந்த இயேசு கிறிஸ்து ஆகி அவருடைய கல் வந்து அதை உடைச்சி அவர் ஆளுவார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஆசை இருக்குது இந்த பொலிட்டிக்ஸில் இருக்கணும்? எனக்கு உண்மையை கேட்குறேன், யாருக்கெல்லாம் வந்து பொலிட்டிக்ஸில் நல்ல ஒரு ஐஃபையாக இருக்கணும், நல்ல பெரிய பதவியில் இருந்தால் பிடிக்குமா? எனக்கு வேணாம் பதர், அதெல்லாம் தேவையில்லை, நான் அப்படி இருக்கேன் பதர், ஏதோ ஜெபம் பண்ணிக்கிறேன், இப்படியே போகிறேன், கஞ்சி சாப்பிட்றேன். ஆண்டவரே நான் ஒரு இப்போ என்ன சொல்கிறது, நான் ஒரு கொசு ஆண்டவரே, நான் ஒன்றுமே கிடையாது எனக்கு போதுன்னு சொல்கிறீங்க. சொல்லுங்கள், யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்குது உண்மையிலே பெரிய லெவலில் எனக்கு ஒரு பொலிட்டிக்ஸில் நல்ல பெரிய லெவலில் ஒரு அரசியல்வாதி ஆகணும், இல்லை ஒரு பெரிய லெவலில் இருக்கணும், நல்லா சம்பாதிக்கணும், பேர் கூட நல்லா ஒரு கெத்தாக இருக்கணும், யாருக்கு ஆசை இருக்காது சொல்லுங்கள். யாருக்கு இருக்குது? எனக்கு இருக்குது. நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், எனக்கு கண்டிப்பாக இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். சரி சொல்லுவோம், ஆண்டவர் ஒரு அம்மா ஜெபிச்சுதான், ஆண்டவர் நான் குப்பை ஆண்டவர் என் வேலை வாங்க ஆண்டவர், ரொம்ப தாழ்த்துற, ஓகே பரவாயில்ல, ரொம்ப பேர் தாண்ட ரொம்ப இது பண்ணுறாங்க. ஆனால் உண்மையிலே சொல்கிறேன், அந்த குப்பையாக வைக்கிறதுக்காக ஒன்றும் படைக்கல, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உனக்கு குப்பை, நீ ஒரு கொசு, உனக்கு ஒன்றுமே ஆண்டவர் எனக்கு எதுவும் ஆண்டவர் நீ மட்டும் அதுக்காக வைக்கல. தேவன் அதுக்காக படிச்சிருக்காரு, எல்லாத்தையும் எல்லாம் நமக்கு தான் படிச்சிருக்காரு. இவன் பண்ண ஆதாம் ஏவல் பண்ண ப்ராப்ளத்தினால எல்லா லைஃப் ஸ்டைலும் இப்படி போயிட்டு இருக்குது. புது நான் சொல்றது. ஸோ ஓப்பன் கேட்குறேன், யாருக்கெல்லாம் இருக்குது? ராமச்சந்திரன் கைத்துங்க, அவருக்கு ஆசை இருக்கு கண்டிப்பாக போகணுன்ட்டு இருக்குல்ல, இல்லையா? பிரியமான தேவஜனமே, அந்த கல் வந்து உடைச்சி போடும்போது தானியேல் பீரியட்ல அந்த நியூ கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகும்போது God is the only one world leader. He is the only one. அவர்தான் ராஜாதி ராஜா. Hallelujah. That time God going to rule the entire new formation, new world. எல்லாமே ஒவ்வொருத்தருக்கும் போஸ்டிங் கொடுப்பாரு. நீ கேமரா நீ எடுத்துக்கோ, இந்த மரியாதை என்பது மலேசியா ஷர்ட் போட்டிருக்காரு, மலேசியா உங்களுக்கு தான் எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். குருத்தர் நம்ம இந்தியா, நீங்க இந்தியன் இது வந்திருக்கீங்க, சாம்பர் இந்தியா எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். வேற என்ன ராமச்சந்திரன் பிரதர், நீங்க எந்த ஊர் எடுத்துக்கீங்க? எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு ஊர், இவங்க சிஸ்டர் துபாய், எல்லாம் ஆளுக்கு ஒரு கண்ட்ரி எடுத்துக்கோங்க, பிரச்சனை இல்லை, எல்லாருக்கும் கொடுத்துருவது உண்மை. இன்னைக்கு சிரிப்பா இருக்கும். God going to rule the world in only government, no other opposition எல்லாம் கிடையாது. அவர் வருவாரு, அப்ப எல்லாம் கொடுப்பாரு, அப்ப நீங்க எல்லாத்தையும் அனுபவிக்கலாம். இதுக்காக உனக்காக தான் வச்சிருந்தேன் எல்லாமேன்றது தான். புரியுதா சொல்றது? தேவன் வந்து நமக்காக தான் வச்சிருக்காரு. கவர்மெண்ட் ஆடுறதுக்கு தான், அரசாங்கங்கள் உண்டு, அரசாங்கம் ஏற்படுத்துது அவர் தான். இஸ் கோயிங் டு கிவ் தி கிங்டம் ஃபார் us. அதற்கு நம்ம என்ன பண்ணணும்னா, we have not only walked with the Holy Spirit, we have to lead by the Holy Spirit. Hallelujah. வெறும் வாக்கிங் மட்டும் இருந்தா நம்ம போக முடியாது. ஸோ அது தட் இஸ் த குட் திங். அந்த ரிவீல் பண்ணவர் அவ்வளோ ஒரு பிக் ப்ராஃபிட்டு, அடுத்த 6000 years என்னன்னு சொன்ன அவ்வளோ பெரிய ஒரு ப்ராஃபிட்டு, அவர் அங்கே காம்ப்ரமைஸே பண்ணல. அதனால தூக்கி சிங்க கேப்பில் போடுறாங்க. சிங்க கேப்பில் போட்டால்
எதுக்காக வரும்னு பார்த்தா சிங்கம் ஒன்றும் டச் கூட பண்ணல. ஹalleluya, that is the main thing, no compromise. அதுதான் அவர் கடவுளோட வாக் பண்ண விஷயம். ஹalleluya, that is the very good thing. And ஏனோக் இவர் பார்த்தீங்கன்னா டெய்லி ஃபெல்லோஷிப். நீ நம்மலாம் வந்து ஏனோக்கு பற்றி ரொம்ப பைபிள் நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்தாலும் ரொம்ப பெருசாக எதுவுமே போடல. ஆனால் ஆண்டோட சஞ்சரித்து கொண்டே இருந்தாருன்னா என்னது, காலிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் எந்த நேரமே சோத்திரம் சொல்லிட்டு இருந்திருக்காரு. என்ன பண்ணியிருக்காரு? சில பேர் காலையில் சாயங்காலம் என்ன பண்ணுவாங்க, சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. எவ்வளோ நேரம் சாப்பிட்டாலும் திருப்பி பசிக்கும். இப்போ சாப்பிட்டேன்னா மறுபடியும் பசிக்கும், சாப்பிட பார்க்கும்போதுலாம் பசிக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு இருக்கா, அந்த பொண்ணு வந்து எங்கள் மியூசிக் கிளாஸில் படிக்கிற பொண்ணுடைய தங்கச்சி, பிளஸ்ஸியுடைய சிஸ்டர் பிரைஸ் சொல்லிட்டு. அந்த அம்மா அவங்க எனக்கு 60 நான் மாஸ்டர் வருவாருன்னு 60 நான் வீட்டில் செஞ்சு வைப்பாங்க. அவங்க வீட்டில் அந்த பொண்ணு என்ன பண்ணுவோம், அந்த பிரைஸி பொண்ணு கொஞ்சம் கொடுத்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, இன்னும் அதுவே காலி ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டால் அந்த பொண்ணு போகும்போதெல்லாம் ஒன்று சாப்பிட்டு போவான், 2 பீஸ் எடுத்து போட்டு அப்படி போயிருப்பாங்க. திருப்பி அங்கேருந்து வரும்போது இன்னொன்று 2 எடுத்து சாப்பிடுவாங்க. இப்படி சில பேர் வந்து எப்பவே சாப்பிடுவாங்க. ஆனால் ஏனோக் இஸ் த டெய்லி ஃபெலோஷிப். ஏனோக் walked with the God. The daily life pleased God so deeply that God took him. Lesson walking in the spirit is daily fellowship with God. Hallelujah. பிரியமான, இதுக்கு நீங்க முட்டி போட்டலாம் ஜெபிக்கலாம் கிடையாது. ஒவ்வொரு நேரமும் சோத்திரம் ஆண்டவரே, பிரைஸ் காட். நான் ஒரு பாஸ்டர் பார்த்தேன் ஆக்சுவலாக எங்கள் சர்ச்சுக்கு வந்தவர். அவர் போய் ட்ராப் பண்ணணும்னு சொல்லிட்டு விடும்போது தம்பி எப்படி இருக்கீங்களா, பேசலாம் சொல்லினே இருப்பாங்க நிறைய பேர். அல்லேலூயா, தட் இஸ் a main thing, good thing. we walk. அப்படி போன ஏனோக்கு கூட்டு போயிடுவாரு. ஏனோக்கு கூட்டு போயிட்டா தெரியுமா? ஏனோக்கு அவருக்கு வந்து இதுவே இல்லாம கூட்டு போயிட்டார். டெத்தே இல்லாம டைரக்டா வாயன்னு சொல்லிட்டு கூட்டு போன ஒரு பைபிள்ல ஒரு ஆளு இவர் தான். 2 பேர் போயிருக்காங்க. இவர் அப்படி எடுத்து கொள்ளப்பட்டது வசனத்தின்படி எழுதுனது. ஆனா இவரு ஒரு நாள் வருவார். ஏன்னா பைபிளுடைய லா படி ஒவ்வொரு மனுஷனும் இறந்து உயிர் தெளிந்து அந்த சரீரம் சொன்னது மறுரூபமாக சரிப்பட்டு தான் மேலே போகணுன்றதுக்காக தான் இவர் திருப்பி அனுப்ப போறாரு. அது எப்போ வருவார்ன்றது இன்னொரு நாள் நம்ம பார்க்கலாம். ஆனால் he is the only one ஏனோக் டைரக்டா அப்படியே எடுத்துக்கிட்டாருன்னா எவ்வளோ கடவுளோட இருந்திருப்பாரு பாருங்க. காலை எழுந்தோடனே சோத்திரம் இருப்பாரு, பள்ளி வழக்கமாக சோத்திரம் இருப்பாரு, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும்போதும் சோத்திரம் இருப்பாரு, வேலைக்கு போகும்போது சோத்திரம் சொல்லியிருப்பாரு. நீங்க சொல்லுங்க பிரியமானவர்களே, நம்ம சொல்லுங்க சோத்திரம் சொல்லுங்க. அது அவ்வளோ பிளஸிங். அதான் மந்திரம். சோத்திரம் தான் நம்முடைய மந்திரம். எல்லாமே கிடைக்கும். ஆண்டவர் கர்த்தரை எக்காலத்தில் நான் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி என் வாயில் இருக்கும் என்று தாவீது சொல்கிறார். That is the only thing is the Enoch. He went with God. Hallelujah. Next for time சீக்கிரம் முடிக்கலாம். Next subject is the one walking with the spirit is we have to get this quality: love, joy, peace, patience, kindness, faithfulness and self control. ஆவியின் கனிகளை நாம் கொடுக்கிறதுக்காக நான் ஏற்கனவே சொன்னேன், this is like as a one fruit. This is not a separate quality. Some people will say, brother, I will love, I will do, joy, I will do, peace, I will do, patience I can't. எனக்கு கோவம் வந்துடும், அவ்வளோதான் அப்படின்றது கிடையாது. சில பேர் எல்லாருக்கும் கைண்ட்னஸ் தான் என்னால் முடியாது பிரதர், ஐ கான்ட் டூ தட். செல்ஃப் கண்ட்ரோல் மட்டும் இல்லை பிரதர் எனக்கு. Then you can't make as a fruit. The fruit is like all the orange, you can see all the thing one by one. That is all created by a one fruit. That is called this fruit. If you do everything, then only you will become a fruit. Hallelujah. நீங்க எல்லாமே பண்ணிட்டு ஒன்னு பண்ணலனாலும் அது வந்து this is not acceptance. God is okay fine. Next we will go for the next subject. Be இப்ப நம்ம walking with the Holy Spirit பத்தி ஃபுல்லா பார்த்தோம். That is our character change பத்தி பார்த்தோம். Now we are going to learn about being led by the Holy Spirit. ஆவியானவரால் வழிநடத்தப்படுறவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? அவரே நடத்துறாரு. இதெல்லாம் நாங்கள் அவரை நோக்கி போனோம், ஜெபம் பண்ணோம், ப்ரே பண்ணோம், பாவம் செய்யாமல் இருந்தோம், எல்லாம் பண்ணோம், கீழ்ப்படிஞ்சோம், எல்லாம் பண்ணோம், ஆவின் கனி எல்லாம் கொடுத்தோம், எல்லாமே பண்ணுறோம். ஆனால் அவர் தான் நடத்துறாரு. அவர் தான் என் வாழ்க்கையை நடத்துறாரான்னு நமக்கு தெரியுதா? தெரியலையா? I think that is the one sensitive to discern the voice. Being led by the Holy Spirit is his direction, listening to God's voice. இதை குறித்து ஒரு 3 காரியங்கள் நம்ம 3 பேர் குறித்து பார்ப்போம். First, the 3 men followed God, so that's the one Abraham. The Abraham is the man who is totally trusted the God. That is the very important. Abraham உடைய விஷயங்கள் யோசித்து பாருங்க, என்னன்னா சம பெரியால். He get out, அவர்கிட்ட இல்லாத சொத்தே கிடையாது. அதாவது இன்றைக்கு ஆபிரகாம் நம்ம ஊர்ல இருந்தார் அப்படின்னா, அவருக்கு வந்து இந்த ஒருவேளை மேபி கேமன்ல இருந்தாருன்னா, கேமன்ல நம்ம இந்தியாவில் இருந்தார் வச்சுக்கோங்களேன், சின்ன ஊர், இங்கே ரொம்ப சொல்ல முடியாது, இல்லை கேமன் வச்சுக்கோங்க, கேமன்ல இருந்தாருன்னா கேமன் ஏர்வேஸ் அவருக்கு தான் இருந்திருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஊரில் ஓடுற எல்லா பப்ளிக் பஸ் ஒன்றும் வேஸ்ட், அதே விட்டுருங்க. வர க்ரூஸ்லாம் வருதுல்ல, க்ரூஸில் ஒரு 20 க்ரூஸ் வருது. ஆல் பிக் BMW, ரோல்ஸ் ராய்ஸ், BMW அது எல்லாமே கம்பெனி ஓனர் அவர் தான் இருந்திருப்பார். கேமனில் பாதி கேமன் அவர் தான் வச்சுக்கோங்களேன். அந்த ஐலாண்டு கமனா பே அவர் தான், பிராக் சொந்தமும் அப்படி வாங்கி வச்சிருப்பார். ஒரு ஐலாண்டே அவ்வளோ பெரிய மனுஷன், அவ்வளோ பெரிய ஒரு பெல்லிலியர்.
பில்லியனியர். அவ்வளோ பெரிய ஆள், எல்லாம் சம்பாரிச்சு வச்சிருக்கிறாரு, எல்லாம் பந்தா எல்லாம் இருக்குது, சுகபோகமாக இருக்கிற, அவ்வளோ வேலையாட்கள் வேலை செய்கிறாங்க. ஒட்டகம், நம்ம வந்து ஒட்டகம் எது வச்சிருந்தாரு இந்த பசங்க இப்போ இருக்கிற பசங்க படித்தாங்கன்னு சொல்லுவாங்க, என்ன ஒட்டகம் தானே இப்போ வச்சிருக்காங்க. ஆகாஷ் கேட்பான், என்ன ஒட்டகம் பெரிய விஷயமா இப்போ ஒட்டகம்ட்டுவோம். அன்னைக்கு வந்து அதுதான் டிரான்ஸ்போர்ட்டு. அன்றைய ஜெட்டு சூப்பர் கேமன் ஏர்வேஸ் மாதிரி அன்னைக்கு ஒட்டகம் ஏர்வேஸ் தான், அன்னைக்கு வேறு எதுவும் கிடையாது. இந்திய இதில் சொத்துல கணக்கு படி பார்த்தா அது அவ்வளோ பெரிய காசு. ஜஸ்ட் திங்க் அபவுட் இஸ் வெரி பில்லியனியர்னா இன்னைக்கு எவ்வளோ பெரிய ஆள் யோசிச்சு பாருங்க. அவ்வளோ பெரிய பணம் படைத்தவர். God told him, get the out of the country, இந்த தேசத்தை விட்டு போ. நம்ம என்ன தெரியுமா கேட்போம், நான் என்ன கேட்பேன், ஓப்பனாக சொல்கிறேன், அப்படி போகிற நாடு எங்கே கூப்பிட்டு போகிறேன் சொல்லுங்க, இந்த ஊர் அங்கே என்ன இருக்கும், அங்கே என்ன சாப்பாடுலாம் சரி வருமா, ஷாப் ரைட்லாம் இருக்குமா அங்கே, எனக்கு சில பேர் ரைஸ் எல்லாம் இறங்காது. இதெல்லாம் எனக்கு இந்த ஃபாரின் ஃபுட்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி இருக்கு, அவங்களாம் ரைஸ் அண்ட் பீன் பிடிக்காது, மட்டன் பிடிக்காது, இந்த ஊர் சிக்கன் பிடிக்காது, எதுவுமே பிடிக்காது. என்ன பண்ண முடியாது, அந்த மாதிரிலாம் எதுவுமே பிடிக்கலன்னா இப்போ என்ன பண்ணுறது, கஷ்டம் கிளம்புன்றவாரு, அந்த ஊருக்கு உங்கள் ஊருக்கே பேருன்னு அனுப்பிச்சிடுவார். புரியுதா இல்லையா? அதாவது எதுக்கும் நம்ம வந்து எல்லாத்தையும் தயாராக இருக்கணும். நாளைக்கு ஒன்றுமே சோறே இல்லை, வெறும் பண்ணு மட்டும் இருக்க ஊருக்கு போனீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அங்கே போயிட்டு அந்த பண்ணு கூட இல்லை, சோறே இல்லாத ஊருக்கு போயிட்டு நீ அப்போ என்ன பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் திங்க் அபவுட் தட். எது பற்றியும் யோசிக்கல, என்ன ட்ரெஸ்ஸு போடுவோம் ஆண்டவரே, என்ன கல்ச்சர் அந்த ஊர், அந்த தேசம் எப்படி இருக்கும், எதை பற்றியும் கேட்க நானே கேட்க நினைப்பேன். ஆண்டவரே நீங்கள் எது கேட்குறீங்களோ இல்லையோ, எனக்கு அட்லீஸ்ட் என்ன சொல்கிறது, அரிசியும் வந்து ரசம் வைக்கிறதுக்கு அங்கே ஏதாவது இந்தியன் கடை ஏதாவது வேணும். வெறும் இல்லை, ஏன்னா இந்த பண்ணு இந்த இதெல்லாம் நீங்கள் ஃப்ளைட்டில் போயிட்டு வந்து எத்தனை தடவை போயிட்டு வரீங்க, அந்த 2 நாள் எப்படி இருக்கும், உயிரே போன மாதிரி இருக்கும். அது ஒன்றும் நல்லா இருக்காது. அந்த பண்ணு ஏதோ கொடுப்பானுங்க, ஏதோ வயிறு ஒப்பிக்கலாமே தவிர நாக்கெல்லாம் வறண்டு போயிடும். நான் ஊருக்கு ஐலாண்டு ஃப்ளைட்டில் இந்தியாவிலேருந்து இங்கே வந்தோன்னே திவ்யா சிஸ்டர் அருமையாக நல்லா சிக்கன் வச்சுருந்தாங்க, சோறு வச்சுருந்தாங்க, ரசம் வச்சுருந்தாங்கன்னு நினைக்கிறேன். எப்படி தான் போயிட்டு வந்தீங்க, ஃப்ளைட்டில் வந்தீங்களா? கண்டிப்பாக அவ்வளோ காலி பண்ணிட்டேன் எல்லாத்தையும். ஏன்னா அவ்வளோ, ஏன்னா நம்ம ஒரு டேஸ்ட்டை சாப்பிடல. ஏன்னா 3 நாளும் வெறும் பண்ணு அந்த இது ஜாமு ஸ்வீட்டு, அந்த கூல் ட்ரிங்க்ஸ் வகையா என்னது மேங்கோ ஆப்பிள் வச்சுருப்பான், 2யும் குடிச்சிடும் பஸ் எடுத்தா. இப்படியே தான் அது மாதிரி அவர் எதை பற்றி, ஃபுட்டை பற்றி இடின்னு கேர் அபவுட் த ஃபுட். நீங்கள் ஃபுட்டை பற்றி கேர் பண்ணிட்டுருவோம், அவங்களுக்கு ஃபுட்டை பற்றி கேர் பண்ணல, ட்ரெஸ்ஸை பற்றி கேர் பண்ணல, பேங்க் அக்கௌண்ட்டில் எவ்வளோ இருக்குன்னு பற்றி கேர் பண்ணல, அந்த ஊரில் நான் போனால் வீடு எங்கே வாங்க போகிறேன், என்ன பண்ண போகிறேன்னு கவலைப்படலை. he take the action immediately. That is the very important thing. கடவுள் சொன்னாரா உடனே கிளம்பு, போனா போயிடணும். அந்த இடத்துல நம்ம சில பேர் ஜபம்லாம் பண்ண எல்லாம் பண்ணுவாங்க, இருந்தாலும் காண்ட சொல்கிற பேச்சை இல்லை ஆண்டவரே அப்படி இல்லை அப்படி இப்படியும் இல்லை, இருந்தாலும் இங்கே எப்படி விட்டுட்டு வருது இந்த கேமனை, இங்கே நான் இங்கேருந்து இப்படி போகிறீங்க, எல்லாமே இருக்கு, சுகமாக இருக்கு, அங்கே போகணுமா அப்படி இல்லை, இந்தியாவிலேருந்து வரவங்க இங்கே வர்றதுக்கு ஃபாரின்கா, அது எப்படிங்க ஃபாரின்லாம் அதெல்லாம் செட் ஆகுமாங்க அங்கே சொல்லிட்டு கண்டிப்பாக நிறைய பேர் அந்த டெசிஷன், இந்த ஊர்லேருந்து அங்கே போகலாமா, இங்கேருந்து நான் அங்கே அப்ளை பண்ணிட்டோமா, வேறு ஊரில் வேலைக்கு போகலாமா, இங்கே போகலாமா, எல்லாம் மனசில் எல்லாமே ஆயிரது தோன்றும். ஆனால் கடவுள் என்ன சொல்கிறாரோ அதை செய்யணும். அவர் வச்சுருக்காருன்னா அதுக்கு நம்ம இருக்கணும், சொன்னார்னா போனோம் உடனே. அவர் சொல்கிற டைரக்ஷனுக்கு கண்ணை முன்னாடி எல்லாத்தையும் விட்டுட்டு, அதை எதை பற்றி யார்கிட்ட கொடுத்தான்னு தெரில, அக்கௌண்ட்ஸ்லாம் பொருள் அவ்வளோ எல்லாத்தையும் விட்டுட்டு நீ போப்பான்னா அடுத்த மறுவார்த்தையே பேசாமல் போனோம். அந்த மாதிரி வாழ்க்கையில் இருக்கிறவங்க தான் அதே மாதிரி எவன் செய்கிறானோ அவங்க தான் லீடட் பை த அப்படி யார் வராங்களோ அதை வச்சு நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க, அந்தந்த கேரக்டர் நமக்கு இருக்கான்றது. அது எதை பற்றியும் கவலைப்படாமல் போயிடும். அடுத்த காரியம் பிலிப், இங்கே பாருங்க, இங்கே God called Philip away revival to a desert road. Radical obedience, he obeyed and lead the Ethiopian eunuch to salvation. So spiritually people obey even when it makes no sense. He's telling to go to the path of desert or அப்படியே போறாரு. நீங்க நிறைய இடத்துல இப்படி போகணும்னு சொல்லும்போது யோசிச்சு பாருங்களேன், திங்க் அபவுட் இட். என்ன எப்படி இருக்கும், என்ன சாப்பிடுவோம். நானும் என்னுடைய சின்ன வயசுல தான் என்ன பண்ணுவேன்னா, அப்பப்போ வந்து வீட்டில் ஏதாவது வீட்டில் அப்பா அடிச்சிட்டாரு இல்லை வீட்டில் ஏதாவது இது பண்ணிட்டாங்கன்னா கோச்சிக்கிட்டேன், இது சண்டை வச்சா வீட்டு விட்டு ஓடி போகிறது வழக்கம் எனக்கு. அப்பப்போ வீட்டில் ஏதாவது திட்டினாங்கன்னா வீட்டு விட்டு எங்கேயே நான் எங்கேயே போய் வேலைக்கு போய் பொழைச்சிக்கிறேன். எனக்கு நான் அந்த ஸ்கூலில் டியூஷன் போக சேர்த்து விட்டா டியூஷன் போக மாட்டேன்னு அடம் பிடிப்பேன். டியூஷன் சேர்த்து விட்டிங்கன்னா நான் வீட்டு ஓடிப்பேன்னு சொல்லிட்டு டியூஷன் சேர்த்து விடுறதுக்கு எனக்கு பிளான் பண்ணிட்டேன். நாளைக்கு சேர்த்து விட போகிறேன்னு எனக்கு வீடியோ எனக்கு தேவை, நான் வீட்டு ஓடி போயிடுறேன்னு சொல்லிட்டு சின்ன வயசில் ஓடி போயிட்டேன். ஒரு தடவை நிறைய தடவை ஓடி ஒரு தடவை வேலைக்கு ஓடிக்கு போயிட்டு ஒரு தடவை 2 நாள் ட்ரிப்பு 3 நாள் அந்த திருச்சிக்கு ஒரு தடவை ஓடி போயிட்டேன். திருச்சிக்கு ஓடி போயிட்டு பஸ்ஸில் இது பண்ணிட்டு அங்கே போயிட்டு திருச்சியில் பெட்ரோல் பங்க் இருக்குது. அந்த பெட்ரோல் பங்க்கில் போயிட்டு அங்கே போயிட்டு சார் எனக்கு ஏதாவது வேலை கொடுங்க சார், இந்த வேலைலாம் செய்வேன், இதெல்லாம் இது பண்ணி ஏதாவது வேலை செய்யணும். என்னப்பா யாரா நீ எங்கே இருந்துருக்குன்னு சரி வேலைலாம் எதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு எல்லாம் பிடிச்சி இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது அந்த பங்க்கில் எனக்கு அப்புறம் சாப்பாடு யாரும் வாங்கி கொடுத்தாங்க. சாப்பாடு சாப்பிட்டுட்டு அந்த பெட்ரோல் பங்க்கில் அப்படியே இதெல்லாம் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும், 9th 10th படிக்கும், அந்த வீட்டு ஓடி போயிட்டு வேலை கொடுங்க வேலை செய்வேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வாக்கி வெறுத்து அந்த வயசில் போயாச்சு.
விட்டு ஓடி போயிட்டேன். டியூஷன் எடுத்து போயாச்சு. போனா அப்புறம் என்ன பிடிச்சிட்டாங்க. அது பிறகு என்ன பண்ண போறேன்னு ஒரு விஷயமே கிடையாது. என்ன விஷயமே கிடையாது. இல்லை, முன்னாடியே பிளான் பண்ணி இங்கே போகலாம், இவங்க அந்த வீட்டுக்கு போகலாம் மாமா. அது சில பேர் சொல்லுவாங்க, ஓடி பண்ண பிறகு எனக்கு சொந்தக்காரனா பேசுவாங்க, டேய் ஓடி பண்ணி இங்கே வர வேண்டியதுடா எங்கள் வீட்டுக்கு, இங்கே சாப்பாடு சாப்பிட்டுக்கலாம் வேடான்னு சொல்லுவாங்க. Listen what I'm saying, you understand the language? My relations they told, you come to our home, you can eat food, why you went to man there and sleeping in the thing, no, the platform, அந்த மாதிரி அப்படி ஓடி போயிட்டேன்னு சொல்லிட்டு திட்டுவாங்க. இப்படி எல்லா மக்களும் ஆண்டவர் தேவன் இங்கே கொண்டு வந்து வச்சிருக்காரு. ஹல்லேலூயா, பிரைஸ் காட். ஸோ அந்த மாதிரி போகும்போது அது ஒரு விஷயமே இல்லாமல் ஓடி போனது. அப்புறம் கடைசியில் பார்த்தா அந்த பெட்ரோல் பங்காரமாக பிடிச்சி யாருங்க இந்த பையன் எங்கே இருக்கான் எங்கன்னு கண்டுபிடிச்சி அப்புறம் பார்த்தா சாதிச்சலப்பா ஃபாதர் பிரெக்மான் சிங் அப்புறம் அந்த ஊழியம் பண்ணுறதுக்கு அந்த ஊரில் கன்வென்ஷன் மீட்டிங் போட்ட இடம் அந்த பெட்ரோல் பங்கு திருச்சியில். அந்த பெட்ரோல் பங்க் பார்த்தா பிரிட்ஜ் பக்கத்தில். அப்புறம் பார்த்தா இவங்க தான் அந்த ஒரு பாஸ்ட் கண்டுபிடிச்சி என்னை பிடிச்சி அப்புறம் கண்டுபிடிச்சி இருங்க வரேன்னு சொல்லிட்டு அப்புறம் எங்கள் அப்பா அப்புறம் கூப்பிட்டு போய் இந்த கதைலாம் நடந்துச்சு. அடிக்கலாம். அப்புறம் அதுக்கப்புறம் எல்லாம் வீட்டில் கொண்டு போய் இது நிறைய இருந்திருக்கு. அது அந்த ஸ்டோரி பார்த்தீங்கன்னா அப்படிதான் ஊழியம் பண்ண இடம். அங்கே அவங்க காஸ்பெல்லாம் சொல்லி ஊழியம் பண்ண அங்கே நான் வேலைக்கு போயிருக்கேன் ஆக்சுவலாக. ஸோ இது ஓடி போகிறது எதுவுமே இல்லாமல் கோவத்தில் ஓடி போகிறது, எதாவது பண்ணி எப்படியே பேரில் ஆயிடுறான்னு சொல்லிட்டு போகிறது. இந்த மாதிரி ஓட்டம் நிறைய பேர் ஓடுவாங்க. கர்த்தர் ஏன் தான் இப்படி கொண்டு வந்தாரோன்னு தெரியலன்னு சொல்கிறது சில பேர் சொல்கிறது. நிறைய பேர் அவங்களா பண்ணிப்பாங்க. பட் ஆண்டவர் ஏன் இப்படி சோதிக்கிறாருன்னு. ஆனால் பட் he there is not like that. God told, he obeyed and he went there. That is the good thing of the film. And the final thing, Paul divine direction. The Paul stopped our preaching. ஆசிரியர் ஊழியம் பண்ணாரு. ஆனால் மெக்கதோனியாவுக்கு தான் கடைசியில் விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டு தேவன் அங்கே போக சொன்னாரு. அங்கே he went. That is the very 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 good thing. பாலுக்கு அவ்வளோ விஷயம் இருந்துச்சு. பாலுக்கு முன்னாடி பழைய பேர் சவுல்னு சொல்லிட்டு அவருக்கு இன்னைக்கு அவருடைய காலகட்டத்தில் சொத்து பார்த்தீங்கன்னா 700 கோடி கிட்டே இருக்கும். 700 கோடி சொத்து மதிப்பான அவர். அவ்வளோ பெரிய ஆள். அவருக்கு தான் நம்ம படித்தோம், மெசேஜ் கூட கேட்டோம். அவர் அவ்வளோ படிப்பில் சிறந்தவர், ஞானத்தில் சிறந்தவர், பணத்துலேயும் பெரிய ஆள், வெல்விஷரு, அவ்வளோ இருந்து பெரிய போஸ்டிங் ஜாப்ல கவர்மெண்ட்டுடைய அவ்வளோ ஆஃபீஸர். ஆனால் எல்லாத்தையும் விட்டுட்டு கடவுள் கூப்பிட்டு நான் அப்படியே வண்டி போட்டு வந்தது தான். ஸோ தட் இஸ் த ஒன் பீப்புள் who are leaded by the Holy Spirit. That is the very very important things. இந்த ரெண்டு விஷயங்கள் இதை குறித்து நம்ம பார்த்தோம். அடுத்த ஸ்லைடு இங்கே பாருங்க. வாக்கிங் இன் த ஸ்பிரிட் வந்து டெய்லி ஹோலினஸ், இன்டர்னல் பியூரிட்டி, விக்டரி ஓவர் த சின் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஃபுட். ஆனால் இங்கே பீயிங் லீட் பை த ஹோலி ஸ்பிரிட் இஸ் டிவைன் கைடன்ஸ். கடவுள் சொல்கிற எல்லாத்தையும் நம்ம கேட்கணும். ஃபாலோவிங் த காட்ஸ் பிளான் நம்ம எல்லாமே பண்ணுவோம். ஆனால் ஃபாலோவிங் காட்ஸ் பிளான் மட்டும் நம்ம யூட்டை நடிச்சிடும், மாற்றிடுவோம். நம்ம எதாவது ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கலாம், இதுக்கு எதாவது வேறு ஏதாவது வழி இருக்கா, இப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்போம். ஸ்பிரிச்சுவல் அசைன்மெண்ட், நம்ம ஆண்டு சொல்லக்கூடிய விஷயங்களை செய்யறது. மூவ்மெண்ட் வித் த காட், அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம கேள்விப்பட்டு போகக்கூடிய விஷயங்கள் அடுத்த விஷயம். ஸோ திஸ் இஸ் த ஒன், ஜீசஸ் இஸ் த ஒன்லி த பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். ஹீ கேம் ஹியர், ஹி வாக்கிங் இன் த ஸ்பிரிட். அவர் எல்லாமே ஒரு சின்ன அவர் பிறந்த நாட்டிலேருந்து ஒரு தவறும் செய்யாமல், ஒரு பாவம் அறியாத இயேசு கிறிஸ்துவாக அவர் வளர்ந்தார் ஹியூமன் ஃபார்மில். After that he led by the Holy Spirit. அதுதான் பெரியமான விஷயம். அவருடைய சொன்னபடி அவர் தன்னை ஒப்பு கொடுத்து, என்ன சிலுவையில் அறையறதுக்கு ஒப்பு கொடுத்து ஒரு மனிதனாகவே வாழ்ந்து இருந்த அந்த இயேசு கிறிஸ்து தான் ஒரு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். ஸோ பிரியமான தேவதை நம்ம கன்க்ளூஷன் வந்துட்டோம். ஸோ டுடே ஹவு டு வாக் அண்ட் பை லீட் த ஸ்பிரிட்னு பார்க்கும்பொழுது நாம் தினமும் ஜெபிக்க வேண்டும். காலையிலே நம்ம யோசித்து பாருங்களேன், மற்ற காரியம்லாம் என்னென்னமோ பண்ணுறோம், ஒரு நேரமாக கொஞ்ச நேரம் விழித்திருக்க கூடாதுன்னு கேட்குறாரு ஆண்டவர். கொஞ்ச நேரம் கூட ஜெபிக்க மாட்டீங்களான்றாங்க. எவ்வளோ காரியம் எல்லாம் பண்ணுறோம்ல, நமக்கு சமைக்கிறதுல டீ போடுறதுக்கெலாம் மட்டும் காலைல கரெக்டாக போயிடுறீங்க. டீ குடிக்காமல் வேற போங்க பார்க்கலாம் வேலைக்கு. காலையில் டீலாம் சில பேருக்குலாம் மண்டே ஓடாது. சில பேர் பெட்லேருந்து அறக்கிறதுக்கே சில பேருக்கு டீ கொடுத்தா தான் இறங்குவாங்க. சில வீட்டிலாம் பெட் காஃபி கொடுத்தா தான் சில பேர் அப்போ தான் வருவாங்க. அந்த டீ போடுறோம், பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாமல் இருக்க மாட்டாங்க, மதியானம் லஞ்ச் சாப்பிடாமல் இருக்க மாட்டாங்க, ட்ரெஸ் துவைக்காமல் ட்ரெஸ் போடாமல் ட்ரெஸ்ஸு வாஷ் பண்ணி போடுவாங்க. எல்லா விஷயமும் பண்ணுறாங்க போது prayer is the very very prayer without எப்போதும் ஜெபம் செய்து கொள்ளுங்கன்னு சொல்றது போல நாம் எப்போதும் ஜெபிக்க வேண்டும். ஸ்தோத்திரங்களோடு இருக்கும்போது அவருடைய உறவாடலாம். ரெண்டாவது ரீட் த காட்ஸ் வேர்ட். ப்ரேயர்ன்றது உங்களுடைய ஒன் வே கம்யூனிகேஷன். யூ ஆர் ப்ரேயிங் டு காட். எனக்கு இது வேணும், ஜெபிக்கிறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க. பைபிள் படிக்கிறது ஆண்டவர் உங்களோட பேசுவார். ஆண்டவர் வசனத்தின் மூலமாக உங்களோட இடைப்படுவார். ஸ்பிரிட் ஸ்பீக்ஸ் வித் த ஸ்கிரிப்சர் அண்ட் ஒபே குயிக்லி. ஒரு வசனம் ஒரு கேள்விப்பட்டீங்க, கடவுள் ஒரு சொல்கிறாரு, ஒளிக்காரணமாக சொல்கிறாரு, இல்லை வசனத்தை சொல்கிறாரு, நீங்கள் ஒரு ஜெபிக்கிறீங்கன்னா அதை உடனே கீழ்ப்படியணும். அதுக்கு உடனே அப்புறம் பார்க்கலாம் எப்படி இன்னொருத்தரும் சொல்லட்டும் அப்படிலாம் விடக்கூடாது. அவாய்ட் த சின். நம்முடைய நம்ம பரிசுத்தாவின் உள்ளே இருக்கும்போது நம்ம பாவங்களுக்கு விலகி தேவன் நம்மை பாதுகாத்து. பாவம் தெரிஞ்சாலே அங்கே போக தேவையில்லை. பாவம் இருக்கும் ஆண்டவர் சேஸ் அண்ட் ஸ்பீட் லீட் பிலீவர்ஸ் லிசன் கேர்ஃபுல்லி அண்ட்
move with God. That is the main only things. இவர்கள் தான் அவர்கள் பிள்ளைகள் ஆகும்படி தேவன், they are sons of God. அந்த ரோமர் 8:14. ஸோ பார்க்கும்போது ரெண்டு முக்கியமான விஷயம் தமிழில் படிக்கிறது நல்லா இருக்கும். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள். Hallelujah. So this is the only thing, we are the sons of the God. அதே மாதிரி நாம் ஸ்பிரிட்ல வாக் பண்ணும்போது will not fulfill the lust of the flesh. நம்ம இந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு வந்து பிடிக்காது. கடவுளோட ரொம்ப க்ளோஸா இருக்கும்போது என்ன ஆகும், உங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு பிடிக்காம போயிடும். உலகத்துடைய விஷயங்களை ரொம்ப ஒரு எதெல்லாம் நீங்கள் ரொம்ப லவ் பண்ணுவீங்க. இப்போ சில பேர் கார் ரொம்ப பிடிக்கும், சில பேருக்கு வந்து நல்ல ஹோட்டலில் ஃபுட்டு ரொம்ப ஃபுட்டியாக இருப்பாங்க, ஃபுட்டு சாப்பிட்றது பிடிக்கும். சில பேருக்கு வேலையை லவ் பண்ணுவாங்க, பிஸ்னஸை சில பேர் லவ் பண்ணுவாங்க, சில பேர் கெத்தை லவ் பண்ணுவாங்க. அது நான் இவ்வளோ லைஃபியாக இருக்கணும், அதுதான் ஒன்றுமே இருக்காது. அவனுக்கு காசு கூட அவங்களுக்கு பெரிய விஷயம் கிடையாது. நான் கடைசி வரைக்கும் அப்படியே இருந்துடணும், வாழ்ந்துடணும், எனக்கு பேர் மரியாதையோட. இந்த ஊர்லலாம் பண்ணையாரெலாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, நடந்து வந்தாங்கன்னா பீப்புள்ஸ் தே வாண்ட் ஒன்லி நேம் லைக் தட். அந்த கடைசி வரைக்கும் என் பையன் பண்ணியார், நான் நாட்டாமனா என் பையன் வரணும், அந்த மாதிரி ஊர் தலைவர், இந்த மாதிரி நேம்ஸ் எல்லாமே. ஸோ இது இஸ் த ஒன் how to walk and lead by the Holy Spirit. That is the main thing we learned from today. அந்த 3 கேரக்டர்ஸ் நம்ம பார்த்தோம். வாக்கிங் in God, right? Walking with God வந்து 3 things we learned. அப்படி பண்ணும்போது ஹோலி ஸ்பிரிட்ல நம்ம இருக்கோம். காட் நம்ம ஆல்ரெடி படிச்சிட்டோம், பட் ஹோலி ஸ்பிரிட் பரிசுத்த ஆவியை குறித்து தான் நம்ம பார்த்த டாபிக். பரிசுத்த ஆவிக்குள்ள இருக்கு அப்படின்னாக்கா நம்ம அந்த 3 கேரக்டர் நம்ம இதெல்லாம் செய்யணும். அடுத்து கடவுளால் நடத்தப்பட அனுப்புவோம்னா எது சொன்னாலும் செய்யணும். கரெக்டா? எது சொன்னாலும் செய்யணும். இதுக்கு எது சொன்னாலும் செய்யணும். சும்மா சொல்லலாம், எல்லாம் பண்ணிடுவாங்க, அதெல்லாம் பண்ணாங்க, இதெல்லாம் பண்ண சொல்லுவேன். ஆனால் இதில் இந்த டாப்பிக்கில் எல்லாமே எனக்கு ஏவராரு இந்த இடத்துல பேசுறதுக்கு. இதெல்லாம் நீங்கள் சொல்கிறோம், இதெல்லாம் பார்த்தோம். ஒரு டாபிக் அது இந்த எக்ஸாம்பிள் இங்கே போடலை நான், ஆனால் அது வந்து நிச்சயமாக செய்ய முடியாது அந்த காரியம். அதுக்கான வந்து ஒரு விஷயம் அவர் ஓசியா திருக்கட்சி பற்றி தான் போய் கேள்விப்பட்டிருக்கீங்க. ஓசியா பற்றி யாருக்கா தெரியாதவங்க கை தூக்கணும். ஓசியான்னு ஒருத்தர் பைபிளில் நான் பார்க்காதவங்க கை தூக்குனேன். அதை பற்றி பேசலாம் இந்த 2 உங்களுக்கு தெரியாது. ஓகே, ஹோசியான்னு ஒரு ப்ராஃபட். அவர் யாருன்னா அது பைபிளில் போய் சின்ன அதிகாரம் தான். அது நீங்கள் போய் வீட்டில் கூட நைட்டு படிங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இது எதுக்குன்னா லீடட் பை த ஹோலி ஸ்பிரிட் கேரக்டருக்கு ஒரே ஒரு கேரக்டர், சின்ன கேரக்டர். இந்த கேரக்டர் நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. இந்த ஒரே ஒரு கேரக்டர் வந்து என்ன அசைச்ச ஒரு கேரக்டர். ஆக்சுவலாக அசைச்ச கேரக்டரோட எல்லாம் அசைக்க முடியாது, இந்த விஷயத்துக்கு ஒத்துக்கவே முடியாது. ஏன் அந்த ஹோசியான்றவர் வந்து இஸ் அ ப்ராஃபட், ஒரு ஊழியக்காரர். அந்த ஊழியக்காரர் என்ன சொல்கிறது, எந்த பாவமும் அறியாதவர், சரக்கு அடிக்க மாட்டார், டம் அடிக்க மாட்டார், எந்த பெண்கள் பழக்கம் இல்லை, எந்த தவறும், மனசார ரொம்ப நல்லவர், கடவுளுடைய ஊழியக்காரர், ஒரு போதகர். அவ்வளோ பெரிய போதகருக்கு ஆண்டவர் என்ன திரும்ப சொன்னார், அவர் கொடுத்த ஒரே ஒரு விஷயம் முடிச்சிடும் இன்னும் 2 நிமிஷத்தில். அந்த ஊழியக்காரர்கிட்ட நீ உனக்கு அவருக்கு பொண்ணு பார்க்குறாங்க, திருமணம் பார்க்குறோம், உங்களுக்கு பொண்ணு நான் பார்த்துருக்கேன். பொண்ணை பார்த்ததா தெரியுமா? இயேசு கிறிஸ்து ஆண்டவர் வந்து பொண்ணு பார்த்துருக்காரு. அந்த பொண்ணை கல்யாணம், அந்த பொண்ணு யாருன்னு கேட்டினா ஒரு ரெட் லைட்டில் இருக்கிற ஒரு தவறான தொழில் செய்கிற ஒரு லேடியை கல்யாணம் பண்ணுன்றார். யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி சொல்கிறாரு. என்கிட்ட சொன்னால் நானே தர சொன்னோம், என்ன ஆண்டவர் எதுனா வேலைக்கு ஆகாதுன்றோம். யார் என்ன பேசுவா, இது எப்படி நடக்கும், இதெல்லாம் என் அசிங்கம், என் ஃப்ரெண்ட்ஸை நினைப்பாங்க, என் ஃபேமிலி நினைப்பாங்க, கேவலமாக நினைப்பாங்கன்னு தோணாது. ஹி ஒபேட் தட். அவளை திருமணம் செய்து கொடுக்குற அந்த இடத்துல போய் ரோட்டில் போகிறவங்க என்ன பேசியிருப்பாங்க, அவர் ஊழியக்கார பைபிள் காலேஜ் படித்த பாஸ்டர்ஸ் என்ன பேசியிருப்பாங்க, நீ என்ன எப்பயும் போய் அந்த பொம்பளை போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கிற, அந்த நினைப்பை யோசிச்சு பாருங்க அந்த சுச்சுவேஷன். அடுத்த காரியம், அந்த லேடியோட தொடர்புள்ள இவன் ஃப்ரெண்ட்ஸ் யாரை பார்த்தா அவன் என்ன சொல்லியிருப்பாங்க, எப்படி பேசியிருப்பாங்க. இன்றைக்கி நம்மலாம் சின்ன ஒரு சித்துக்கு அவ்வளோ ஒரு கோச்சிக்கிறீங்க, அவ்வளோ கோவம் வருது, இது பண்ணுறோன்னா மனுஷா சொல்கிறதுக்கே நம்ம கோச்சிக்கிறோம். அங்கே கடவுள் சொல்கிறாரு, இருந்தாலும் அது கடவுள் சொன்னாலும் கடவுள் இவர் வேலையை எப்படியா சொல்லுவார் கடவுள். அதை எடுத்து இவர் திருமணம் செய்து கொள்கிறார். அதுக்கப்புறம் அந்த ஊரில் என்ன பேசியிருப்பாங்க, அந்த ஏரியாவில் என்ன பேசியிருப்பாங்க, அவங்க வீட்டில் என்ன பேசியிருப்பாங்க, சொந்தக்காரங்க என்ன பேசியிருப்பாங்க. பேசினா கடவுள் அவங்க எல்லார்கிட்டையும் பேசினா பரவாயில்ல, சொல்ல நம்ம கடவுள் சொன்னாருன்ட்டு. என் வீட்டில் ஒரு தடவை என்ன ஆச்சுன்னா, எங்கள் வீட்டில் இருந்த கதை உண்மையான காரியம். என்னுடைய திருமணம் பார்க்க வேண்டிய நேரத்தில் அலையன்ஸ் பார்க்குறாங்க. வீட்டில் வந்து பார்க்கும்போது ஒரு கிவன் திஸ், இந்த பொண்ணு பார்த்துருக்காங்க, போய் பார்க்கலாம் பார்க்கும்போது எந்த பொண்ணு ஃபோட்டோ காமிச்சாலுமே நான் என்ன சொல்கிறேன், பார்த்துட்டு ஓகேன்னு சொல்கிறேன். எதுக்குமே நான் நோனே சொன்னது கிடையாது. ஏன் தெரியுமா, சப்போஸ் கடவுள் சுத்தம் இதுதான் இருந்து அது இது நான் போய் அதை நோன்னு சொல்லிட்டு கூடாது. அதனால ஏதாவது ஓகே சொல்லுவோம், அது ரிஜெக்ட் ஆச்சுன்னா கடவுளை ரிஜெக்ட் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு ஐ செட் எஸ் லைக் தட். அதுக்கு எங்கள் அப்பா என்கிட்ட சொன்ன விஷயம் தெரியுமா, சரி பையன் கல்யாணம் வந்துருச்சு போல, அதனால சீக்கிரம் முடிச்சிடும் அப்படின்ட்டு அவங்க நினச்சிட்டாங்க. நான் எதை பற்றி பேசினேன், அவங்க என்ன பேசினேன், அவங்களுக்கு அதை பற்றி தெரியல. ஸோ அந்த சுச்சுவேஷனில் வச்சு பார்க்கும்போது இந்த ஹோசியாவுடைய விஷயங்கள் இந்த இடத்துல அவளை திருமணம் செய்து கொண்டு அவங்க வீட்டில் வச்சுருக்காரு.
அந்த அம்மா கொஞ்ச நாள் நல்லா இருந்துட்டு இந்த சுகபோகமாக வாழ்ந்துட்டா, நல்லா இருந்துட்டு திருப்பியும் அந்த ஆசை வந்துடுச்சு. அவ விட்டு ஓடி போயிட்டான். திருப்பும் அதே ரெட் லைட் ஏரியாவுக்கு ஓடி போயிட்டான். அதுக்கு குழந்தைங்க 2 பேர் குழந்தையும் விட்டுட்டு போயிட்டான். திரும்பவும் ஆண்டவர் போ அது திருப்பி சேர்த்துக்கொண்டார். இது கஸ்டமர் மாதிரி போய் he took that lady, he paid money and he brought that girl as a wife. அந்த ஊரில் அது அந்த தொகையை பார்த்தா ஒரு பெரிய காசு. அது அந்த ஊரில் பல லட்சம். அது எப்படின்னா அந்த மாதிரி தொழில் செய்கிறவங்கிட்ட மொத்தமாக பணம் கொடுத்து மொத்தமாக வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காசை கொடுத்து வாங்கி திரும்பவும் மனைவியாக எடுத்து கொண்டு வந்தார். யோசிச்சு பாருங்க, நம்மளால இது முடியுமா? இது எதற்கு அடையாளமாக தேவன் இப்படி செய்தார் என்றால், விண்ணுலகில் இருந்த தேவன், the God from the சியோன் பர்வத்திலிருந்து இந்த பாவப்பட்ட இந்த ஜந்துக்கள் நம்மலாம் இதுங்களுக்காக அவர் அங்கிருந்து அவருடைய ஸ்டேட்டஸை விட்டு இறங்கி இந்த பூமிக்கு வந்து இந்த ஊர்ல அவர் அடிக்கப்பட்டு அவர் மேல காய் துப்புறாங்க, சிலுவையில் அடிக்கப்பட்டு தன்னையே மாய்த்து இறந்து போய் தன் உயிரை கொடுத்து இயேசுவை அறையுங்கள், சிலுவையில் அறையுங்கள் ஜனம் சொல்லி உங்களுக்கு படைச்சது அவர். God who created us. இந்த ஜனங்கள் அவரை அடித்து இந்த பாவம் இவங்க மேலே எங்கள் மேலே எங்கள் பிள்ளைகள் மேலே வருவதுன்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லா சாபாவுக்கு வாங்கிட்டு இருக்காங்க. அதுதான் வைரானியாக்கெல்லாம் அடிச்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கு சாப பாவத்தை இவங்களே வாங்கிட்டாங்க. அப்படியாப்பட்ட அவருடைய ஸ்டேட்டஸை விட்டு கீழே இறங்கினால தான் இன்னைக்கு அவர் ஒரு மானங்கெட்டவராக ஆகிட்டார். இயேசு கிறிஸ்து வந்து அவருடைய எதுக்கு நமக்காக நம்மளை மீட்கும் பொருட்டாக பாவங்களை தன்மேல் சுமந்து கொண்டார். இந்த கேரக்டர் யோசிச்சு பாருங்க. இந்த ஹோசியா ஒரு தீர்க்கதரிசி, பாவம் செய்தவர் இல்லை, பாவம் அறியாதவர். எவ்வளோ அசிங்கம் இருக்கும், ஒவ்வொரு நாளும் அசிங்கமாக வந்திருக்கும். ரோட்டில் போகும்போதெல்லாம் எவ்வளோ கிண்டல் பண்ணியிருப்பாங்க. அவர் பிரசங்கம் பண்ணுற இடத்துல சர்ச்சையில் வந்திருப்பாங்களா, அவர் ஒரு வேசியை கல்யாணம் பண்ணியிருக்காருன்னு பேசுவாங்க. அடுத்த 2 பேர் பேசுவாங்க, அந்த சர்ச்சுக்கா போகிறீங்க, அந்த பாஸ்டர் எதுங்க, அவர் அதுங்க அப்படின்ட்டு பேசுவாங்க. அவங்க குடும்பத்தில் பேசியிருப்பாங்க. ஸோ ஓடி போயிட்டாங்க அப்படின்னு பேசியிருப்பாங்க. இதுதான் அந்த ஓடுகாய் கல்யாணம் பண்ணிக்காதுன்னு பேசியிருப்பாங்க. திரும்பவும் கூட்டு வந்து திரும்ப அவர் அந்த இடத்துக்கு போகும்போது எப்படி இருந்திருக்கும் யோசித்து பாருங்கள். இதெல்லாம் பிரியமானவர்களே, இந்த சின்ன சின்ன காரியங்களை நாம் குறித்து அதை தலைமையில் வைத்துக்கொண்டு நாம் நினச்சி கொண்டிருக்கிறோம். இது என்ன இப்படி, அது என்ன அப்படி ஆயிடுச்சு, இவர் என்னென்ன எப்படி சொல்லிட்டார், அவர் என்ன சரி, இவங்களாம் யார் நம்ம சொல்கிறதுக்கு? தேவன் நம்மளை நிர்ணயிச்சிருக்கார். God appointed us. God brought us today here. இந்த வார்த்தையை நீ கேட்டோம் எல்லாமே blessed. We are blessedly going to receive the Holy Spirit. We are going to learn about what is walking in the Spirit and what is led by the Holy Spirit. That is the next level. The next level, if we want to go to Zion, then we need to lead by the Holy Spirit. See, you listen about my church. This is not so easy thing. The heaven is not so easy thing. உடனே நான் எல்லாம் பரலோகம் போய் நானும் போறேன். நான் டூருக்கு போறது இல்லை, இது க்ரூஸ்ல போற டூர் இல்லை, பரலோகம் போறது. This is not like that. It is very very sensitive. எதெல்லாம் செக், அவர் செக்லிஸ்ட் வச்சிருப்பார். இது பண்றியா, இங்க நீ வாய் திறக்கிறியா, இங்க வாய் பேசுறியா, இங்க கோச்சிக்கிறியா, இங்க நீ என்ன பண்ற, இங்க உனக்கு ஈகோ வருதா, நீ நான் கூப்பிட்டா வரியா, ப்ரேயர் பண்றியா, காலைல வேதவசனம் வாசிக்கிறியா, இது எல்லாமே இவருடைய செக்லிஸ்ட். நீ முடிஞ்ச அந்த நான் இதுக்கு போடுவேன், இதெல்லாம் நீ கூட பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் செக்லிஸ்ட் போட்டு வீட்டில் வெட்டிக்கோங்க. டெய்லி காலையில் எழுந்தோடனே இன்னைக்கு பண்ணனா, ஜெபம் பண்ணனா, இன்னைக்கு இது பண்ணனா, கீழ்ப்படிஞ்சனா, எடுத்து பேசினா, யாரை திட்டினானா நான் பதிலுக்கு வாயை மூட்டு வந்தேனா சொல்லிட்டு இப்படிலாம் செக் பண்ணி டெய்லி நீங்கள் டிக்கெட் பண்ணா இது பண்ணாதான் அவர் உங்களை வந்து அவரால் வழிநடத்துற அனுபவத்தை நம்ம போக முடியும். வெறும் வாக்கிங் இன் காட் மட்டும் போனால் திருப்பி இங்கே வர முடியாது. சரி, நல்ல விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒன்று வந்து கிறிஸ்டியானிட்டி, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை, நம்முடைய உலகத்தின் வாழ்க்கை. ஒன்று வாக்கிங் வித் த காட், சர்ச்சுக்கு போய் ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சு இருந்து இருக்கிறது. அதுலேருந்து மேலான அனுபவம் வாக் லீடர் பை த ஹோலி ஸ்பிரிட், அவரால் வழிநடத்தப்பட்டு அப்படியே பரலோகம் போகிற அனுபவம். இன்னொன்று, ரெண்டுத்துக்கு நடுவில் நியூட்ரலில் இங்கே நான் நிற்கிறேன் அப்படின்னா, இந்த இடத்துல நிற்கிறேன் அப்படின்னா, இது சும்மா இந்த கதை, பாஸ்டர் அழுதா தெரியுமா, அழுத கதை தான். சர்ச்சுக்கு நானும் கிறிஸ்தவன் தான், நானும் கிறிஸ்டியன் தாண்டான்ற கதை தான் இருக்கும். சர்ச்சு வாசனம் கிடையாது, பைபிள் வாசனை ஒன்றுமே இல்லாமல் அப்படியே போயிடுவோம். கொஞ்சம் இந்த பக்கம் வந்தீங்கன்னா அப்பப்போ இந்த பாவம், சின்ன சின்ன பாவம், என்ன சொல்கிறது, அது பாவம்னா வெறும் பிடிக்கிறது, சிகரெட் பிடிக்கிறது, தவறான ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறது மட்டும் கிடையாது. இருதயத்தில் சுத்தம் உள்ளவங்களா இருக்கணும். தேவன் தேசணும், பேஷன்ஸு. நீ பேஷன்ஸ் இல்லைன்னா அது பாவம் தான். கோவம் வந்துச்சுன்னா அது ஒரு பாவம் தான். இன்னொருத்தனுக்கு சண்டை சகோதரத்தில் பிரிவினை உண்டாக்குறதும் பிசாசனுடைய ஆவி தான். குற்றமில்லாத ரத்தம் சின்னம் கையும் பாவம் தான். எல்லாமே அதெல்லாம் நீதிமொழிகளில் போட்டிருக்கு. எதெல்லாம் இதெல்லாம் பண்ணாமல் இருந்தாலே அது பாவம் தான். அது சாத்தானுடைய வழியில் நீங்கள் இருப்பீங்க. அப்போ யூ ஆர் த வாட் இஸ் தட், we are walking in the Satan, walking in the Holy Spirit மாதிரி. walking in the Satan வந்து இந்த மாதிரி கிரியேட் இந்த ஹாப்பிலாம் இருக்கும். இப்போ இந்த walking in Satanல இருக்கிற இந்த குரூப்பு
ஜெபம் கேட்டு இந்த மெசேஜை கேட்டு யூடியூப்ல பார்க்குறவங்களாம் கேட்டு மனம் திரும்பி இந்த இடத்துக்கு வரலாம். வந்து அப்படியே வாக்கிங் எடுத்து காடுக்கு வந்து அப்புறம் அங்கேருந்து லீடர் ஆவியோட நடத்தப்படுற அனுபவத்துக்கு போகணும். இப்போ சில பேர் இந்த பிசாசின் அனுபவத்தை அப்படி கொஞ்சம் மாதிரி பாவம்லாம் செஞ்சுட்டு நல்லவங்களா இருப்பாங்க, ரொம்ப நல்லா யாரும் கேட்கலாம் பண்ண மாட்டாங்க. ஆனாலும் பாவம் இருக்குன்னா இவங்களை யார் திரும்ப கூப்பிட்டு போவாங்க, அவங்களுடைய மினிஸ்டர் இங்கே நம்ம பண்ணுற இந்த மீட்டிங் போடுற மாதிரி இங்கே மீட்டிங் போடுற மாதிரி அங்கே ஒரு மீட்டிங் நடக்கும். அவங்க பிரசங்கம் பண்ணி அவனை பிசாசினால் நடத்துகிற அனுபவம் எப்படி இருக்கும்னா, இங்கேருந்து அது மேலே ஒரு ஸ்டெப் மேலே போச்சுன்னா கற்களை போல இருப்பாங்க. அவன் பண்ணுறது பாவமே அவனுக்கு தெரியாது, பாவத்தில் இருப்பான். அவங்களாம் கொண்டு வந்து டைவர்ட் பண்ணி கொண்டு வந்து ரொம்ப கஷ்டம். புரிஞ்சு நான் சொல்கிறது, பாவம்னா என்னன்னு தெரியாது, அவங்க பாவமே இல்லைன்னு நினச்சிட்டு அவங்க அதிலே இருப்பாங்க. அவங்களாம் மெசேஜ் கூட காது கேட்க மாட்டாங்க, சர்ச்சு கூட வர மாட்டாங்க. அப்படியே பிசாசினால் வழி நடத்துகிறாங்க. உலகத்துக்கார காரியம் இருக்கு, பிசாசினால் வழி நடக்கிறவருக்கு. ஆனால் சில பேர் இருக்குதுங்க ஒரு குரூப்பு வேதவசனத்தில் என்ன நடைபெற்ற சொன்னது போல இங்கேயும் இருக்கும், அங்கேயும் சர்ச்சுக்கும் இங்கே வந்து உட்காந்துரும், எல்லாம் பண்ணுவாங்க, மெசேஜ் கேட்பாங்க, கீழ்ப்படிவாங்க, சர்ச்சுக்காக தான் செய்வாங்க, ஊழியம் பண்ணா எல்லாம் பண்ணுவாங்க. பிசாசுடைய வழியிலும் போயிட்டு மற்ற நாளில் இருப்பாங்க. இப்படி 2 பேர் இருந்தால் ஆண்டு சொல்கிறாருன்னா நான் வாந்தி பண்ணி போட்டுருவேன்ட்டார். ஒன்றுக்கு குளிராரு இல்லை அணராரு. ஒன்று வாக்கிங் வித் ஹோலி ஸ்பிரிட் எடி வித் ஹோலி ஸ்பிரிட்டில் போயிரு, இல்லை பிசாசோட அப்படியே போயிரு. இங்கேயே இருந்து அங்கேயே இருந்தீங்கன்னா உன்னை வாந்தி பண்ணி போட்டுருவேன்னு சொல்லிட்டார். ஸோ பிரியமான தேவஜனமே, we are going to be walking with the faith in this Pentecostal day. இன்றைக்கு நம்ம பார்த்த இந்த கேரக்டர்ஸ், பிபிலிக்கல் கேரக்டர்ஸ்லாம் பார்க்கும்போது ஒவ்வொரு நாளும் ரொம்ப கஷ்டம் தான். நம்ம எல்லாருக்குமே ஒவ்வொரு we all Christians all are secret sinners. ஒருத்தர் சொல்லியிருக்காரு சீக்ரெட் சின்னஸ். நம்ம எல்லாமே பாவம் பண்ணுறவங்க தான். ஏன்னா நம்ம தாய் நம்மளை பெருக்கும் போதே பாவம் பண்ணும் போதே நம்ம பாவத்தெல்லாம் பிறந்திருக்கோம். ஆனால் ஹோலி ஸ்பிரிட் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஆண்டவர் நமக்காக ரத்தம் சிந்தி அழைக்கப்பட்டு முண்டனால உயிரோடு எழுந்து நமக்காக அழைக்கப்பட்டு நம்முடைய பாவங்களுக்காக அழைக்கப்பட்டதால பாவத்தை அவர் ஏற்றுட்டாரு. நாம் மனம் திரும்பி if we confess our sin, God is ready to forgive us. Hallelujah. நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் நமக்கு பாவங்களை மன்னிக்க தேவன் ரெடியாக இருக்கிறார். நம்முடைய மன்னிப்பை கேட்டு மேலும் வாக்கிங் வித் காட் பார்த்த மாதிரி டெய்லி ஜெபம். நீங்கள் நினைக்கலாம் இதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்குது. நீங்கள் டிப்ஸ் கேட்டால் டிப்ஸ் நான் சொல்லுவேன், டிப்ஸ் சொல்லித்தரேன். எப்படின்னா, எப்படி கடவுளோட நடக்கிறது, எப்படி அவரால் நடத்தப்படுற அனுபவத்துக்கு போகிறது. நீங்கள் வந்து உங்களால் வந்து உங்கள் யாரையும் உங்கள் பாவத்தை வந்து நீங்கள் மாற்ற முடியாது. நோ ஒன் கேனாட் சேஞ்ச் பை யோர் செல்ஃப் டு ஸ்டாப் யுவர் சின்ஸ். தட் இஸ் 100% ட்ரூ. நாம் குறைவுள்ளவர், தேவன் நிறைவுள்ளவர். நிறைவானது வருது, குறைவானது ஒளிந்து போயிடும். That God's love can change us. So we have to pray to God. நானும் பல பாவங்கள் பண்ணியிருக்கேன், சீக்ரெட் சின்ஸ் பண்ணியிருக்கேன், எல்லாமே பண்ணியிருக்கேன். என் ஜெபங்கள் எனக்கு கற்றுக் கொடுத்த ஊழியக்காரர்கள், என்னோட ப்ரொஃபஸர்ஸ், என்னோட பைபிள் காலேஜ் ப்ரொஃபஸர்ஸ், நிறைய காலேஜ் ப்ரொஃபஸர்கிட்ட படிச்சிருக்கேன், நிறைய ஆவிக்குரிய தகப்பன் மாட்ட படிச்சிருக்கேன். அவங்க சொல்லி கொடுத்து வச்சோம்னா யூ கேன் ஆட் டு நீ நான் கடவுளுக்காக ஆண்டவர், அதுக்காக ஆண்டவர் உங்கள் சர்ச்சு கட்டி தர ஆண்டவரே, ஆண்டவரே நான் உங்களுக்காக நான் இதை பண்ணி தரேன் ஆண்டவரே, உங்களுக்காக நான் அதை செய்கிற ஆண்டவரே, உங்களுக்கான பிரியாணி செய்கிற ஆண்டவரே, உங்களுக்காக மியூசிக் பண்ணுற ஆண்டவரே, நீ என்ன செய்வீங்க? அது வேறு ஆளே இல்லையா உலகத்தில்? உன்னால் நீ ஒன்றும் செய்ய முடியாதுப்பா என்றார். அவர் செய்வார். அவர் செய்யறதுக்கு நம்ம இடம் கொடுக்கணும். அல்லேலூயா. That is the very important thing. In the Pentecostal day, we have to tell ஜெபம் ஃபர்ஸ்ட். ஆண்டவரே என்னை பார்த்துக்கணும், ஆண்டவரே நீங்க தான் எனக்கு பொறுப்பு. லார்ட் என்னை இந்த நாளை ஒப்பு கொடுக்குறேன், ஒரு பாவம் தெரியாமல் என்னை பார்த்துக் கொள்ளுங்கள். Lord, you please take care of us. You guide us. You lead us. That is the very important prayer every day morning. And whenever சும்மா இருக்கும் போதெல்லாம் சோத்திரம் சொல்லுங்க. எப்பவுமே ப்ரைஸ் பண்ணுங்க. ஸோ ஆவியானவர் உங்களோட இருப்பார். இந்த பெந்தெகோஸ்தே நாளிலே உங்களோட அவர் இருக்கிறார், அந்த காரியத்தை செய்வார். அவருடைய வேத வசனங்களுக்கு டைம் கிடைக்கும் போது படிங்க. எவ்வளோ மற்ற சினிமா படம்லாம் பார்க்குறீங்க, யூடியூப்ல அதெல்லாம் படம் பார்க்குறீங்க. பைபிள் மூவிஸ் இருக்குது, எவ்வளோ ஸ்டோரி. ஹோசியா படம் பாருங்க எப்படி நடக்குதுன்ட்டு. அது எவ்வளோ ஜீசஸ் மூவி இருக்குது. இந்த மாதிரி படத்தை பாருங்க. அதை விட்டு விஜய் படம் எப்போ வருது, கார்த்திக் படம் எப்போ வருது, எவனோ வரானுங்க புதுசாக எல்லா படம் பார்க்கறது. அதுக்கே டைம் ஷெட்யூல் போட்டு பார்க்குறாங்க சில பேர். பாருங்க, நம்ம சர்ச்சுக்காரங்களாம் அப்படி இல்லை, எனக்கு தெரிஞ்சு யாரும் கிடையாது. இங்கே நீங்கள் ரொம்ப நல்லவங்க. பட் வெளியில் சொல்கிறேன், quickly obey the God's word, avoid the sins and stay sensitive. Hallelujah. And so தேவன் நமக்கு இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை இன்னைக்கு கொடுக்க போறாரு. நாம் யாரும் நாம் ஜெபித்து நாம் முடிக்கலாம். ஹalleluya. ஹalleluya. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. நன்றியோடு மே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். Hallelujah. Thank you Lord. தேங்க்யூ லார்ட். நன்றி அப்பா, இந்த நாளிலேயும் கர்த்தர் அப்பா எங்களோடு கூட இடைப்பட்டதற்காக நாங்கள் வாக்கியத்தை ஸ்தோத்திரம் சொல்லுவோமா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஆண்டவரே
நாங்க தேவனால நடத்தப்படுவர்களா இருக்க எங்களை கிருபையை தாங்க அப்பா. தேவனால் நாங்க நிரப்பப்படுவர்களா இருக்க எங்களை கிருபையை தாங்க ஆண்டவரே. அப்பா நாங்கள் அப்பா ஒவ்வொரு நாளும் எங்க காரியங்களை உண்மையிலும் ஒப்புவித்து பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்களை எப்படி வழி நடத்திருக்கிறோம், நீர் எப்படி எங்களை அப்பா ஆண்டவரே எந்த திசைக்கு போக சொல்லிக்கிறோம், என்ன செய்ய சொல்லிக்கிறோம், அதை நாங்கள் முழுதாய் ஆண்டவரே சப்பா எங்க வாழ்க்கையில அப்பா ஒபே பண்ண கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. மட்டும் அந்த ஒவ்வொருத்தரும் ஆசீர்வதிங்க. இந்த நாளில் அப்பா வந்த மட்டும் போகாதபடி ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே புதுப்பிக்கப்பட்டதும் ஆவியில நிரப்பப்பட்டதுமாய் போக கர்த்தர் நீங்க உதவி செய்வீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவங்க வாழ்க்கையில அவங்க குடும்பங்கள் ஆசீர்வாதம் தங்கட்டும் ஆண்டவரே. அநேக நாட்களுக்காக ஜெபம் பண்ண அநேக காரியங்கள் உண்டு. பரிசுத்த ஆவியில் நீங்க தாமே அவங்களோடு கூட இடைப்பட்டு அப்ப அதற்கான பதிலை நீங்க தருவீராக என்று நாங்கள் வேலையை நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிங்க. நாங்க நாளையில இருந்து எங்க அப்பா எங்களுடைய வேலைகளும் எங்க சொந்த காரியங்கள் செய்யும் போது கர்த்தர் ஆண்டவரே சொன்னது போல் நாங்க எப்போது ஸ்தோத்திரத்தோடு இருக்க அலர்ட்டா இருக்க எங்களுக்கு கர்த்தர் கிருபை தருவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எங்க போக்கை வந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. கைட்டு செய்கிற வேலைகளை பாப்பா பிசினஸ்களை ஆசீர்வாதம் தருவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியா நீங்க செயல்படுறதுக்காக நன்றி. உங்க வல்லக்காலம் இருக்கட்டும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கும் சொல்ல கர்த்தாவே. சொல்லுங்க ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை